நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்துள் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மெய்யன்பர்களே, சைவம் தழைக்க நல்ல அரும்பணிகளை ஆற்றி வரும் நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையிலே மங்களகரமான வியாழக்கிழமையான இன்றைய தினம் அபிராமி அருள் என்கிற தலைப்பிலே அபிராமி அம்மைக்கு தற்போது அங்கே பிரம்மோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருக்கடவூரிலே. அந்த சமயத்திலே அந்த அம்பாளுடைய அருளினை பருகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கிய சைவ சமய பக்தஜன சபை நிர்வாகத்தினருக்கும் வருகை தந்து சிறப்பிக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பித்துக் கொண்டு, திருக்கடவூர் என்பது கடவுள் என்கிற சொல்லுக்கு வாரியார் சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளே கடந்து நின்று அருள் புரிகிறவன், அதனால் அவனே கடவுள் அப்படின்னு தெரிவிப்பதாக சொல்லுவார். இது கடவுர் என்று இருக்கிறது. நம்முடைய அகத்தினுள்ளே கடந்து இருக்கிற இறைவனுக்கும் இறைவிக்கும் கடவுள் என்று சொன்னால், புறத்தினுள்ளே எங்கும் அங்கிங்கனாதபடி நீக்கமர நிறைகின்ற இறைவன் இறைவி அம்மைக்கு கடவுர் என்று சொல்லலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம்முடைய சங்க தமிழ் பாடல்கள் சொல்கிறது. ஆக ஊர் என்பது எல்லோருக்குமானது குறிக்கிறது. அதாவது எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றுதான் இறைவனை நாம் வாழ்த்துகிறோம். அப்படிப்பட்ட இறைவன் எல்லா இடத்திலும் அங்கிங்கனாதபடி நீக்கமர நிறைகின்ற ஆனந்த பரிபூரணம் என்கிற தாய்மானவர் சொற்றொடரை போலே அவர் நிறைந்திருக்கிறார். அதனால் கடவுர் என்பதே இறைவனுக்கான சொல். அது பிற்பாடு கடையூர் என்று மாறியது. ஆனால் அந்த பொருளும் ஒரு திரிபு சொல்லாக இல்லாமல் ஒரு காரண சொல்லாகவே அமைகிறது. ஏன் அப்படின்னா, இந்த திருக்கடையூரில் இருக்கிற சுவாமிக்கு என்ன திருநாமம்னா அமிர்த கடேஸ்வரர் என்கிற திருநாமம். அமுத குடம், கடம்னா சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழில் குடம்னு பேர். அமிர்தம் என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு அமுதம் என்று தமிழில் பேர். ஆக அமிர்த கடம் என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு அமுத குடம் அப்படின்னு பேர். அதுதான் அபிராமி பட்டர் அபிராமி அம்மை பதிகம் முழுவதிலும், அபிராமி அம்மை பதிகம் முழுவதிலும் அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி என்று சிறப்பித்து பாடுகிறார். அமுதீசர் என்று பாடுகிறார். அமுதமே அங்கு ஈசனுடைய லிங்க வடி திருமேனியாக மாறியது. காரணம், அங்கே கள்ளவாரண பிள்ளையார் என்று இன்றைக்கு நீங்கள் அந்த கோவிலில் போனால் தரிசனம் பண்ணலாம். கள்ளத்தனம் அப்படின்னா திருடுவது, அபகரித்து வருவது. யாரிடத்துல இருந்து அபகரித்தார்னா, அசுரர்கள் கிட்டேருந்து அந்த வாசுகி பாம்பை கயிறாக சுற்றி மந்தார மலையை நட்டு திருப்பார்கடலை கடைந்து நாராயணன் வந்து மும்மூர்த்திகளுடைய வழிகாட்டுதனாலே அவரே ஆமையாக இருந்து அந்த மந்தார மலையை தாங்கி அமுதம் கடைந்து எடுத்தார்கள். அந்த அமுதத்தை அசுரர்கள் சாப்பிட்டால் இந்த உலகத்துக்கு கேடு வரும் என்பதனாலே கருடரிடத்திலே கொடுத்து அதை தேவர்களுக்கு கொடுப்பதற்காக வைகுந்தத்துக்கு எடுத்து சொல்ல சொன்னார். ஆனால் பிள்ளையார் பார்த்தார், இது நீங்கள் வானவருக்கு மட்டும் மருந்தா இருக்கக்கூடாது, இது மண்ணுலகத்திலே இருக்கிறவருக்கும் இந்த அமுதமான மருந்து கிடைக்கணும் சொல்லி அதை கருடத்திலிருந்து பறித்து கொண்டு வந்து இங்கே லிங்கமாக சமைத்து விட்டார். சுவாமி அப்படியே லிங்கமூர்த்தி ஆயிட்டார். இப்போ இந்த அமுத குடத்தை அங்கேருந்து எடுக்க முடியல, ஏன்னா அதுவே சிவலிங்கமாகிவிட்டது. அதனாலே அமுதீசர் என்கிற திருநாமத்தை பெற்றார். அதனால தான் இந்த அமுத குடமே இங்கு வந்து, அதாவது இரவாமை, மீண்டும் பிறவாமை, நரைமுப்பு இல்லாமை, வறுமையின்மை, இது எல்லாவற்றையும் ஒருங்கே தருவது அமுதம். இந்த அமுதத்தை எது கடைந்தெடுத்தார்கள்னா, இழந்த செல்வத்தை மீண்டும் பெறணும் என்று ஆசைப்பட்டான். தன் வறுமை நீங்கணும், தன்னுடைய வயோதிகம் மாறி இளமை வர வேண்டும், தனக்கு வந்து
இறப்பு இல்லாத நிலை வர வேண்டும், முதுமை இல்லாத பேறு வேண்டும், மங்களங்கள் வர, இது அத்தனைக்கும் இந்த அமுதம் ஒரு தீர்வு, அத்தனை நோய்க்கும் பிணிக்கு மருந்து. அதனாலதான் அபிராபட்டர் பார்த்தீங்கன்னா அம்பாளை 100 பாடல் அபிராமிந்தாய் பாடினார். அதுல மணியே மணியின் ஒளியே, ஒளியின் மணி புனைந்த அணியே, அணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணிய பிணிக்கு மருந்தே, அமரர் பெரு விருந்தே, பணியேன் இனி ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே அப்படின்னு பாடுறார். இந்த பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடலாக, ஏன்னா ஆதிபராசக்தி என்கிற திரைப்படத்துல இந்த காட்சி இடம்பெறும். அதுல இந்த அபிராமி அந்தாதி பாடலை ஸ்பெசிஃபிக்காக இடம்பெற வைத்திருக்கிறார். காரணம், திருக்கடையூர் என்கிற தலம் உருவானதுக்கு காரணமே இந்த 4 வரி பாடலை அவர் வச்சுட்டார். எந்த அமுதத்தை முதுமையை மீட்டு இளமையை பெறுவதற்கும், இரவாமல் இருப்பதற்கும், இழந்த செல்வத்தை பெறுவதற்கும், இழந்த பதவியை பெறுவதற்கும், இனி பிறவாமல் இருப்பதற்கும், இது எல்லா பிணிக்கும் ஒரு மருந்து அமுதம். அந்த அமுதம் தான் அமுதீஸ்வரர் இங்க குடமா இருக்கு. அவளுடைய ஒரு பாகத்துல அபிராமி இருக்கிறதுனால இவள் அமுதீஸ்வர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி என்பதனாலே இந்த அருள்வாமி அபிராமியன் அருளை அவர் பிரார்த்திக்கிறார். அதனால பிணிக்கு மருந்து திருக்கடவுர். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அங்க 60ஆம் கல்யாணம், உக்ரரத சாந்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், ஆயுஷ ஹோமம், மகாமிருத்யுஞ்சய ஹோமம், எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் எதுன்னா திருக்கடவுர் அபிராமியனுடைய அந்த தலம் தான். அத்தனை சிறப்பு வாய்ந்த அந்த தலம். அங்கே அம்பாளுக்கு தான் விசேஷம் அதிகம் சுவாமியை விட. ஏன்னா அங்க அம்பாள் எப்படி இருக்கான்னா, அவளுக்கு பாலாம்பிகா அப்படின்னு பேரு, பாலையா இருக்கார். நீங்களும் லலிதா திரிபுர சுந்தரிய நவராத்திரி நாயகியா வழிபடும் போது பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு தான் கொண்டாடுறோம். அவ குழந்தையா இருக்கா. இதையும் அபிராபட்டர் அபிராமியாம் அந்தாதியில் ஒரு பாட்டுல சொல்றார், சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சு வைத்த கண்ணங்கரு குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பாருக்கு இதுபோலும் தவமில்லையே. அபிராபபட்டர் அபிராமியை எப்படி தியானத்துல வச்சாரோ அதை இந்த 4 வரி பாடல்ல சொல்றாருங்க. பிச்சி மொய்த்த கண்ணங்கருத்த குழலோடு அபிராமிய தன்னந்தனி இருந்து தியானத்திலே வைக்க வேண்டும். அப்படிதான் அவர் இருந்தார். அப்போ இந்த திருக்கடவுர் என்பது கடையூர் ஏன் மாறிச்சுன்னா, கடைந்துதான் அந்த அமுதத்தை எடுத்தாங்க. அதனால கடைந்த அமுதம் பெற்று அந்த அமுதமே சிவலிங்கமானதுனாலே கடையூர் என்பதும் மருவி வந்த சொல்லல்ல, அதுவும் காரண சொல்லாக அமைகிறது. இந்த தலம் நீங்க பாத்தீங்கன்னா சோழ நாட்டு தென்கரை தலமாக தேவார தலங்கள் அமைந்திருக்கிறது. அதுல மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி போகக்கூடிய அந்த சாலையிலே இந்த திருக்கடவுர் என்கிற தலம் அமைந்திருக்கிறது. இந்த ஒரு தலத்துக்கு போனா நாம 4 சிவாலயங்களை தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. ஒன்றும் இந்த திருக்கடையூர் என்கிற இந்த சிவாலயம் அமுதீஸ்வரோடு இருக்கக்கூடிய அபிராமி அருள்கிறார். அங்கே அபிராமி அருளை பெறலாம். 2வது கடவுர் மயானம் என்று அங்கே இருக்கு. 3 மயான தலங்கள் தேவார தலங்கள்ல இருக்குங்க. கட்சி மயானம், கடவுர் மயானம் அப்படின்னு 3 மயானங்கள். அதுல இந்த கடவுர் மயானம் என்பது அபிராமப்பட்ட அந்த அபிராமியினுடைய திருக்கடையூர் தலத்துக்கு பக்கத்திலேயே அமைந்திருக்கிறது. அந்த தலத்தையும் தரிசனம் பண்ணலாம். அதே சமயம் இந்த கோவிலுக்கு மிக அருகாமையிலேயே 2 சிவாலயங்களை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். என்னென்னா, ஒன்று ஆமாத்தூர் என்கிறதான ஒரு அற்புதமான சிவாலயம். அந்த ஆமாத்தூர் என்கிற தலத்தை நாம் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதுபோல மற்றொரு தலம் தலைச்சங்காடு என்கிற தேவார தலம். ஆக திருக்கடவுர் என்கிற ஒரு தலத்துக்கு போனா ஆமாத்தூர் என்கிற தேவார தலத்தையும் தரிசனம் பண்ணலாம், கடவுர் மயானம் என்கிற தேவார தலத்தையும் தரிசனம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேல தலைச்சங்காடு என்கிற தேவார தலத்தையும் தரிசனம் பண்ணலாம். ஆக 4 தலங்களை இந்த ஒரு தலம் நாம தரிசனம் பண்ண போனா தரிசித்து விட்டு வரலாம். அப்படிப்பட்ட தலம். இந்த தலத்துக்கு திருவருட்பாலை 276 திருத்தலங்களையும் திருவருட்பால ராமலிங்க சுவாமிகள் குரல் வெண்பால பாடியிருக்காருங்க. அதுல இந்த தலத்தை பத்தி சொல்லும் பொழுது, நன்கடையூர் பற்பலவும்
நன்றி மறவாது ஏத்தும் தென்கடையூர் ஆனந்த தேரலே அப்படின்னு இந்த தலத்துக்கு அற்புதமான ஒரு குறள் வெண்பாவில் சொல்லியிருக்கார். நன்கடையூர் பற்பலவும் நன்றி மறவாது ஏத்தும் தென்கடையூர் ஆனந்த தேரலே அப்படின்றார். நன்கடையூர்னா நன்கு அடையக்கூடிய ஊர் எது அப்படின்னா சொர்க்கம். நாம் எல்லாருக்கும் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படின்னு இந்த பிறவியை முடித்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு தான் ஆசை. இனிமே பிறக்க கூடாது அப்படின்னு ஆசை. அப்போ நன்கு அடையும் ஊராகிய சிவலோக பதம் நமக்கு கிடைக்குங்க. முக்தி தரும் பதம் நமக்கு கிடைத்தா பிறவாமை பெற்று விடலாம். அப்போ நன்கு அடையும் ஊர் பற்பலவும் மறவாது ஏத்தும் அப்படின்னா அந்த யாரெல்லாம் அந்த சிவலோக பிராப்தியை அடையக்கூடிய தகுதியை பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் யாரை ஏற்றி இருப்பார்கள், புகழ்ந்திருப்பார்கள், பாடியிருப்பார், வணங்கியிருப்பார்கள்னா தென்கடையூர் ஆனந்த தேரலே என்கிறார். அதாவது யாரெல்லாம் சிவலோக பிராப்தியை அடையணும்னு நினைக்கக்கூடிய தகுதியை பெறுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே இந்த தென்கடையூர் என்று சொல்லக்கூடிய திருக்கடவுர் தலத்தை தரிசனம் செய்தவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் ஆனந்த தேரலே என்கிறார். ஆனந்த தேரல்னா ஆனந்தத்தினுடைய தெளிவு, கடைந்து எடுத்த தெளிவு. ஒரு கலங்கிய குட்டைக்குள்ளே நாம் பார்க்கக்கூடிய தண்ணிக்குள்ள இருக்கிற எந்த பொருளும் கண்ணுக்கு தெரியாதுங்க. ஆனா அதை கலக்கிட்டே இல்லாம அமைதியா அதனுடைய கரையில நீங்க உட்கார்ந்துட்டீங்களன்னா சுழண்டு 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 அந்த கலங்கள் தானாகவே அப்படியே நிலை பெறும். நிலை பெறும் பொழுது தெளிவுறும். தெளிவுறும் பொழுது உள்ளே இருக்கக்கூடியது கண்ணுக்கு புலப்படும். ஆக நம் மனம் என்பது ஒரு குட்டை. இந்த குட்டைய தினம் கவலைன்றதான கையை போட்டு கடைஞ்சிட்டே இருந்தோம்னா அது குழப்பத்திலேயே இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம சிவலிங்கம் என்கிற நடராஜ தரிசனம் நமக்கு கிடைக்காது. ஆனா சும்மா செயலற்றிருக்க சிவானந்தமாகும்னு 10ஆம் திருமுறை சொல்ற மாதிரி எந்த கவலையும் அசை போடாம சைவ சம பக்த ஜன சபையில சிவனேன்னு உட்கார்ந்துட்டா நாம சிவனாகவே மாறிவிடலாம். தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். அப்போ நம்முடைய மனசை அப்படியே விட்டுட்டோம்னா அது என்ன ஆகுனாங்க, அப்படி தன்னுடைய அந்த குழப்பம் எல்லாம் சுத்தி 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 கடைசியில சிவனுடைய பாதத்துல ஐக்கியமாகும் போது தெள்ள தெளிந்து விடும். அப்ப உள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமாகிய சிவ தரிசனம் நம் கண்ணுக்கு கிட்டும். இதத்தான் அபிராமி அருளாக அபிராம பட்டர் பெறுகிறார். இதை உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேங்க. ஒருத்த தினம் ஆடை மேய்க்கிறதுக்காக அவனுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவன் காலையில தினம் ஆட்டை மேய்க்கிறதுக்காக வயல்வெளிக்கு அழிச்சின்னு போவான். இந்த வரப்பில் எடுத்துன்னு போய் ஆட்டை விட்டுட்டு இவன் வயலில் இறங்கி நாற்று நட்டு அந்த வேலையெல்லாம் செய்வான். செஞ்சுட்டு முடிஞ்ச உடனே ஆடு மேய்ஞ்சதும் இந்த ஆட்டை கூட்டின்னு வீட்டுக்கு போயிடுவான். இந்த ஆடு அதிகமாக சாப்பிட்டுதுன்னா அது வயிற்றுக்கு ஒவ்வாது. அது அளவோடு சாப்பிடணும். ஆட்டையே பார்த்துட்டு இருந்தா இவன் வேலையே பார்க்க முடியாது. நம்ம மனசையே நம்மையே உருவப்படுத்திக்கோங்க. மனசு தான் ஆடு, வயலில் வேலை செய்கிற உழவன் தான் நாம. நமக்கு சொந்தமாக ஒரு ஆடு இருக்கு. அது அதிகமாக அசை போட்டா அது கெட்டு போயிடும். அளவாக தான் சாப்பிடணும். அது போல அந்த மனசு அளவாக தான் ஆசைப்படணும். அப்போ அதிகமாக அது போக்கில் விட்டா அதிகமாக சாப்பிட்டு கெட்டு போயிடும். அளவா இருக்குன்னா கண்காணிக்கணும். ஆனா அதையே பார்த்துட்டு இருந்தா, மனசையே பார்த்துட்டு இருந்தா நாம மனிதனா வாழவும் முடியாது, கவலை தான் பட்டுன்னு இருக்கணும். அவன் என்ன பண்ணாங்க, ஒரு ஐடியா, நேர ஒரு வரப்புல ஒரு இடத்துக்கு போனான். நடுவுல ஒரு ஆப்போ ஒன்று அடிச்சான். அடிச்சுட்டு அதுல ஒரு கயிற்றை முடிச்சு போட்டு கட்டினாங்க. அந்த கயிற்றினுடைய நுனிய ஆட்டினுடைய கழுத்துல கட்டி விட்டாங்க. கட்டிட்டு இவன் பாட்டுக்கு வயல்ல வேலை செய்ய போயிட்டான். இந்த ஆடு என்ன பண்ண, எப்பவுமே ஒரு இடத்துல சாப்பிடாதுங்க, சாப்பிட்டுக்கினே நடக்கும். நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டல் ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் வாங்கினா அது சாப்பிட்டுக்கினே நடந்துக்கினே போனாதான் அவங்களுக்கு செரிமானம் ஆகும். அது உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு போட்டு போகலான்றதெல்லாம் கிடையாது. சாப்பிட்டுக்கிட்டே போவாங்க நடந்துக்கிட்டே. இதெல்லாம் யாருன்னா அந்த காலத்துல ஆடா பிறந்தவன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப இந்த ஆடு மேய்ஞ்சிக்கினே தான் போகும். ஒரு இடத்துல இருந்து சாப்பிடாது. அங்க நிறைய புல் இருந்தா கூட அது அடுத்தது பார்த்து பார்த்து பேஞ்சிடும். மனசு அப்படிதான். மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேன. இந்த மனசு ஒண்ணுல எல்லாம் இருக்குன்னா உட்காராது. அப்ப அதுல என்ன இருக்குன்னு அடுத்தது போகும்.
நம்ம கையில ஒரு பிரசாதம் கொடுத்தாலும் அடுத்தவங்க கையில என்ன இருக்குன்னு எட்டி பார்ப்போம். உனக்கு அதே தானான்னு. ஒரு பிரசாதம் தான் பண்ணிருக்கு, ஒன்று தானே கொடுத்துருக்கா, அது உனக்கு கொடுத்துருக்காதே. ஆனாலும் என்னன்னா, எனக்கு 2 மஞ்சள் வரலி வந்திருக்கேன், உனக்கு 3 வந்திருக்குமா? எனக்கு பச்சை கலர் புடவை வந்திருக்கேன், உனக்கு 2 வந்திருக்குமா? எதுனால? இப்படி ஒரு எண்ணம் நமக்கு வந்ததை முதல்ல விட்டுருவாங்க, அடுத்தது என்னன்னா முதல்ல பார்க்க தோணும். அப்படிதான் இந்த மனசு ஆடு மாதிரி இருக்கிற இடத்துல புல் இருந்தாலும் மேயாம மேய்ஞ்சிக்கிட்டே போகும். இது ஒரே பக்கமா மேய்ஞ்சி மேய்ஞ்சி அந்த ஒரு வட்டமா இருக்கிற ஒரு குளத்துல இறக்கி விட்டானா சுத்திக்கிட்டே வருங்க. இது சுத்த சுத்த என்ன ஆகும்னா, இந்த ஆப்புல கட்டியிருக்கானா நடுவுல அடிச்சு ஆடு கழுத்துல கட்டியிருக்கா, ஒரு சுத்து சுத்தின உடனே இந்த கயிறு இந்த ஆப்புல ஒரு சுத்து சுத்தின்றோம். இப்படியே இந்த சுத்தி சுத்தி மேய மேய இந்த கயிறு ஒரு சுத்தா அந்த ஆப்புல சுத்துங்க. சுத்தின உடனே அதனுடைய கயிறுடைய லென்த் ஆப்புல சுத்த சுத்த இடைவெளி கம்மியாயிட்டே வருங்க. அப்போ இடைவெளி கம்மியாகும் போது கடைசி சுத்தும் போது கழுத்து ஆப்போட மாட்டின்றுங்க. மாட்டின உடனே அதால எழுந்துக்க தெரியாது, ரிவர்ஸ்ல போனா எடுக்கலான்னு ஆட்டுக்கு தெரியாதுங்க. எப்பவுமே அதுக்குதான் பொறுமையும் நிதானம் இருந்தா நமக்கு புத்தி பின்னையும் வேலை செய்யும். பெண்களுக்கு பின் புத்தின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆண்களுக்கெல்லாம் ஆடு மாதிரி முன் புத்தி, முன்னையே தான் மேய்ஞ்சின்னு போவாங்க, பின்னாடி போய் அந்த சிறைப்பட்டதை அவிழ்க்க தெரியாது. ஆனா பெண்கள் தான் இது எப்படி மாட்டிக்கிச்சு, இதை எப்படி எடுக்கிறதுன்னு சிக்கலை தீர்ப்பவர்கள் பெண்கள். அதான் அவருக்கு பின்புத்தின்னு வச்சிருக்காங்க. பின்புத்தினா முன்னாடி ஏதோ லோனை போட்டு வாங்கிட்டு பின்னாடி அவஸ்தைப்பட்டு அழுதுன்னு இருக்கிறதுனா பின்புத்தி கிடையாதுங்க. பின்னாடி நடக்க போறத, ஃபியூச்சர்ல நடக்க போறத இப்பவே பிளான் பண்ணுவாங்க அவங்க. அதனாலதான் பின்புத்தின்னு பேரு. ஆடுக்கு பின்னாடி போனா அதை ரிவர்ஸ் போனா எடுத்துடலான்னு தெரியாதுங்க, அது ஐந்தறிவு. அதனால மாட்டிட்டோம்னா உட்காந்துரும் அப்படியே. அதுக்கு மேல சாப்பிட்றதுக்கு இருக்காது, எல்லாத்தையும் ஒட்ட வச்சு சாப்பிட்ட உடனே அதை அசை போட்டு இருக்கோம். இவன் கரெக்டா கட்டின்னு போயிடுவான். முடிஞ்ச உடனே மறுநாள் அதை மேல ஆப்படிச்சு மாட்டுவான். மறுநாளாவது நேற்று இதவே மாட்டின்றோமே இன்னைக்கு சுத்தாம சாப்பிடுவோம்னு நினைக்குமான்னா நினைக்க அது பண்றதே பண்ணிட்டு இருக்க, இவன் பண்றதே பண்ணிட்டு இருப்பான். இதனால என்ன பெனிஃபிட்னா, அது எத்தனை சுத்தினா அது வயிறு ரொம்பமோ அந்த அளவு கயிறு கட்டி விட்டுருப்பாங்க. அது சுத்தின உடனே அது உட்காந்துரும், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அது வேலையை அது முடிச்சுன்றோம், இவன் வேலையை இவன் முடிச்சுன்னு கைட்டின்னு போயிடுவாங்க. இத மாதிரி இந்த மனசு இருக்கு, இந்த மனசுக்கு ஒரு வேலையை கொடுத்துருணுங்க. கொடுத்துட்டா அந்த மனசு நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது, அது வேலையை பார்த்துட்டே இருக்கும். என்ன வேலை? தினம் சைவ சமய பக்தர் சபையில சொற்பொழி நடந்ததுன்னா 1 hour அங்க போய் உட்காந்து கேட்டுட்டு வா. கேட்டுட்டு நீ ஆனந்தமா இருன்னு சொல்லிட்டா மனசு அதுல லயிச்சு போயிடும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, நமக்கு கெட்ட கவலைகள் வராது, நம்ம அபிராமி தரிசனத்தை பார்த்து விடலாம். இதைத்தாங்க அபிராமபட்டர் அபிராமி தலத்துல செய்தார். அதுதான் அபிராமியின் அருளாக நாம் சிந்திக்க போறோம். மார்கண்டே என்ற ஒரு குழந்தைக்கு 16 வயசுல உயிர் போகணும் அப்படின்னு விதி, தலைவிதி. அந்த தலைவிதி கூட இப்ப நமக்கெல்லாம் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் இதுன்னு பிரம்மா ஏற்கனவே தள்ள எழுதி அனுப்பிட்டாங்க, நீ இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டப்படணும்னு. இதை யாராலும் மாத்தி எழுதி வாங்கி வர முடியாது. ஆனா இறைவனுடைய அருள் இருந்தா அதை அழித்து விடலாம்ன்றார். யார் சொல்றன்னா, அருணகிரிநாத பெருமான் கந்தரலங்காரத்துல சொல்றார். அதாவது அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்றார். பிரம்மா எழுதின தலையெழுத்து முருகனுடைய கால்பட்டு அழிந்து போச்சுன்றார். அப்போ அழிக்கக்கூடிய ரப்பர் முருகனுடைய காலடிங்க. அந்த காலடியில அவன் தலையை வச்சுட்டோம்னா அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பிரம்மா எழுதின தலையெழுத்தை அழிக்கிற ஒரே சிக்னேச்சர் முருகப்பெருமானுடைய காலடிதான் அப்படின்றார். அப்போ முருகனுக்கு பாதத்தை பிடிச்சா நாம யமபாசத்தை வெல்லலாம். இப்போ முருகனுக்கே வெல்லலாம்னா அவ அப்பா இருக்காரு, அவர் எப்பேற்பட்டவர்னா அவர் அமிர்த கட்டேஸ்வரர்னு அமுதீஸ்வரர்னு திருக்கடவுர்ல பேரு. மார்கண்டேன்னு ஒரு குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு அவ அப்பா அம்மா ரிஷியா இருந்ததுனால இறைவன் பிரம்மாவை கேட்கிறா, உனக்கு 2 சாய்ஸ் தரேன், அந்த 2 சாய்ஸ்ல உனக்கு எப்படி குழந்தை வேணும்னு கேளுனா. அதாவது உனக்கு 100 வயசு இருக்கிற குழந்தை வேணுமா தரேன், ஆனா அது முட்டாள் குழந்தையா இருக்கும். 16 வயசு இருக்கிற குழந்தை வேணுமா, அது அதி புத்திசாலியா இருக்கும், இறைவனே நேரில் பார்க்கணும்னா. இப்போ அப்பா அம்மா பார்த்தா எத்தனை வயசு இருக்கோன்றதை விட எப்படி இருந்தோன்றதான் அங்க முக்கியம். தோன்றி புகழ் தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. நீ எத்தனை 1000 வருஷம் இங்க இருக்கோன்றது முக்கியம் இல்லை, அதால உன்னால உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்,
உனக்கு என்ன பிரயோஜனம், பிரயோஜனமா வாழ்ந்தாயா அப்படின்னு கேட்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வ நிலையை அடையும்படியா வாழ்கிறவன் தான் மனிதன். பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேன்னு பாடுகிறார். ஏன்னா இறைவனை பேசாட்டா அந்த வாழ்நாள் பூரா வீணுங்க. நான் பிறந்திருக்கே வேண்டாம், அப்ப பேசின நாள் மட்டும்தான் நான் பிறந்த நாள் அப்படின்னா இறைவனை பத்தி பேசுகிற எல்லா நாளும் நமக்கு பிறந்த நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க, அன்னைக்குதான் பிறந்திருக்கோம்னு அர்த்தம். இப்போ சைவ சமய பக்த சபையில வியாழக்கிழமை இன்னைக்கு இறைவன் பேரை பேசுறோம், சொல்றோம், கேட்கிறோம்னா இன்னைக்குதான் பிறந்த நாள்னா என்ன அர்த்தங்கன்னா இது எத்தனாவது வருஷம் இல்ல, இப்பதான் நம்ம பிறந்திருக்கோங்க. அப்போ நமக்கு 60 வயசோ 80 வயசோ எழுதிருக்காருன்னா இன்னில இருந்து 80 வயசு இருக்கலாங்க. நாளைக்கு நீங்க சைவ சமய பக்த சபைக்கு வந்து கேக்குறீங்க, நாளைக்கு தாங்க பிறந்த நாள், நாளையில இருந்து 80 வயசுனா அப்ப என்ன ஆகுதுங்க, குறையாத வயது. இது நான் சொல்லலைங்க, அபிராம பட்டர் அபிராமி அம்மை பதிகத்துல சொல்லுகிறார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கிருத்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கொட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. வயசு குறையுமா குறையாம இருக்குமாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நாள் கேலண்டர் ஷீட்டை கிழிக்கும் போது ஒரு நாள் ஆயுசு குறைஞ்சிருந்தானங்க வரும். நமக்கு 100 வருஷம் 120 வருஷம் தலையில எழுதியிருந்தாலும் 120 × 365ல ஒரு நாள் குறைஞ்சிருந்தானே வரும் வாழ வாழ. ஆனால் இவர் குறையாத வயதுன்னு எப்படி பாடுறாருன்னா இதுதாங்க சூட்சுமம். நீங்க தினம் இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டீங்கன்னா அன்னியிலேருந்து தான் உங்களுடைய பிறந்த கணக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. முன்னாடி உள்ளதெல்லாம் டெலிட் ஆயிடுங்க. ஏன்னா அதுக்கும் வார்த்தை அருணகிரியார் சொல்லியிருக்கார், என் கால்பட்டழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்து. எனக்கு ஏற்கனவே பிரம்மா எழுதி வச்சிருக்கலாம், ஆனா நேற்று வரைக்கும் உள்ளதை எரேஸ் பண்ணிட்டு இன்னைக்குதான் உனக்கு டேட் ஸ்டார்ட் ஆகுது பிறந்த டேட்டுன்னு சுவாமி மாத்தி எழுதிட்டார். அப்ப இன்னில இருந்து கணக்கு. அப்போ ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அந்த 1000 ரூபாய் ஒரு ரூபாயா ஒரு நாள் மாதிரி செலவு பண்ணா 1000 நாள்ல அவருடைய பேங்க் பேலன்ஸ் நில்லுன்னு ஆயிடும். ஆனா அதே 1000 ரூபாய தினம் 1 ரூபாய் வட்டின்னு செலவு பண்ணினேன்னா அவன் எத்தனை 1000 நாளா இருந்தாலும் தினம் 1 ரூபாய் செலவு பண்ணிட்டே இருக்கான். ஆனாலும் அவன் 1000 ரூபாய் குறையாம அவன் இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. இதுதாங்க சூட்சுமம். ஆக இறைவன் நம்மை வாழ வைப்பது அவன் திருநாமத்தை சொல்பவனுக்கு வாழ்வு தருகிறார், அவனை மறப்பவனுக்கு அவனுடைய ஆயுள் குறைகிறது. அதனால இவன் என்ன பண்ணா 16 வயசு இருந்தா போதுங்க, ஆயுசு குறைவா இருந்தாலும் இறைவனை நினைக்கிற குழந்தையா இருக்கணும்னு கேட்டார். உடனே அதே மாதிரி கொடுத்தார். 16 வயசுல காலன் வந்தாங்க. ஏன் அவருக்கு காலன்னு பேருனா ஒரு நிமிஷம் முன்னே வர மாட்டாரு, ஒரு விஷயம் பின்னே வர மாட்டாரு, கரெக்டா அந்த நேரத்துல வந்து பிடிக்கிறதுனால அவருக்கு காலன் அப்படின்னு பேரு. அதனால அந்த காலன் வந்து யமபாசத்தை எடுத்துட்டு பரத்தின்னு வர்றாரு. அப்போ அபிராபட்டர் பாடுறார், மிகையும் துரத்த பிணிகளும் துரத்த மிகுதி ஆனதும் துரத்த நரையும் துரத்த ஊழ் வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுவாய் நாவரண்டோடிக்கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ அகில உலகங்களுக்கு ஆதார தெய்வமே ஆதிகடவுரின் வாழ்வே அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமின்னு பாடுறாருங்க. அப்போ எல்லாம் துரத்துறது நம்மள, நம்முடைய சுற்றம், நம் பேரு புகழு சேர்த்த செல்வம், நம்முடைய நட்பு, நம்முடைய பகை, நம்முடைய ஆத்தி அந்தத்து எல்லாம் நம்மளை துரத்தும் போது நம்ம தளர்ந்து போய் விழ நேரத்துல நமனும் துரத்துகிறான். அப்ப நான் யாரை போய் புகழனை அடைவேன்னா அப்பதான் சொன்னாங்க, நம்பினாருக்கு நடராஜன் நம்பாதாருக்கு யமராஜன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நடராஜன் நம்பினாருங்க, திருக்கடவுர்ல போய் சுவாமியை கட்டி பிடிச்சிட்டார். பிடிச்சிட்ட உடனே அவர் காலனை காலால் கடந்த பிரான் கடவுர் உரை உத்தமனேன்னு காலால எட்டி உதைச்சாருங்க. வெளியில போ அப்படின்னார். சுவாமி சொல்றார், என்னுடைய திருக்கோவிலுக்குள்ள அடியார்களுக்குத்தான் என்ட்ரி உண்டே தவிர அந்த அடியார்களுக்கு எதிரியாக யார் இருக்காளோ அவர்கள்லாம் கோவிலுக்குள்ளேயே வர முடியாது
அதனால வெளில போன்னு சொல்லி ஏழாம் திருமுறை சுந்தரர் பாடுறார். காலனை காலால் கடந்தபிரான் கடவுர் உரை உத்தமனேன்னு கால சங்கார மூர்த்தியாக மகாமிருத்யுஞ்சயனாக, மிருத்யு அப்படின்னா யமன் அர்த்தங்க. யம பயத்துக்கு மிருத்யுன்னு பேரு. அந்த யமபயத்தை போக்குறது தான் மகாமிருத்யுஞ்சய ஹோமம்னு அங்க பண்றோம். அந்த பயத்தை போக்குறது, கால பயத்தை போக்குறது மகாமிருத்யுஞ்சய ஹோமம் இன்னைக்கும் திருக்கடவுர்ல பண்றா. மகாமிருத்யுஞ்சய மந்திரம்னே இருக்குங்க. நீங்க இன்னைக்கும் வீட்டுல ஏதாவது பாதராத்திரி தலைவலி வந்துருச்சு, வயிற்று வலி வந்துடுது, தீர்க்க முடியல அப்படின்னா நீங்க ஒரு டம்ளர் ஜலம் எடுத்துக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு உள்ளங்கையில வலது கையால மூடிட்டு ஓம் ஜும் சக த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புத்தி வர்தனம் உர்வாருகமிவ பந்தனா மிருத்யோர் முக்ஷி யமா அம்ருதாத் சகஜும்பம்போ. ஓம் ஜும் சக த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புத்தி வர்தனம் உர்வாருகமிவ பந்தனா மிருத்யோர் முக்ஷி யமா அமிர்தாத் சகஜும்பம்போ. இதை நீங்க அப்படி கையை மூடிக்கிட்டு ஒரு 9 தடவை அப்படியே அந்த நாமத்தை ஜபம் பண்ணிட்டு அந்த தீர்த்தம் மந்திர நீராக மாறிடுங்க. அப்போ மந்திர நீரை குடிச்சிங்களானா நமக்கு எந்த பிணிகள் இருக்கோ அந்த பிணிகள் அந்த நேரத்திலே விட்டு போயிடுங்க. இது கண்கண்ட உண்மை. நிறைய பேர் பரீட்சை பண்ணி கை கொடுத்த ஒரு விஷயம். ஆக மிருத்யுஞ்சய மந்திரம், இந்த மந்திரத்தை மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை மார்கண்டேயர் 16 வயசுல அந்த யமனுடைய துரத்தின வந்தபோது காலபாசத்துக்காக சிவபெருமானை கட்டி அணைத்தார். அப்போ அவரை என்றைக்கும் 16 வாழ வைத்தார். நீ என்னை பிடிச்சுருக்கிற வரையில உன்னுடைய டேட்டா பர்த் மாறவே மாறாது. 16ல இருந்து ஒரு நாள் கூடினாதானே யமன் எடுத்துன்னு போவான். உனக்கு என்னைக்கும் 16ன்னு ஆயுசை நிறுத்திடுறேன்னு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போ வால் கிளாக் இருக்குங்க. அந்த நொடிமுள் ஓடினாதான் நிமிஷமுள் மாறும், நிமிஷமுள் மாறினாதான் மணிமுள் மாறும். நொடிமுள்ள நிறுத்திட்டீங்களானா அது ஓட்ட நின்று போச்சுன்னா நிமிஷமுள்ள நகராது, மணிமுள்ள நகராது. எப்ப பார்த்தாலும் 8 மணியில் நிறுத்துறது 8 மணியாவே தான் இருக்கும். அது மாதிரி தன்னுடைய இடத்துல அப்படியே செட் பண்ணி வச்சுட்டாருங்க. இனிமே உன்னுடைய கால ஓட்டம் நிறுத்தப்படுகிறது, மன ஓட்டம் நிறுத்தப்படுகிறது, நீ அப்படியே இங்கேயே இருக்கலான்னு ஒண்ணு என்றும் 16 அப்படின்னு மார்கண்டேயன் வரம் பெற்றான். அதனாலதான் இன்னைக்கு நீங்க 16 திருப்பி போட்டீங்கன்னா 61ன்னு வருங்க. நம்ம எல்லாருக்கும் ஜாதக அலங்காரம்னு ஒரு நூல் இருக்குங்க. 9 கோள்கள் நம்ம பிறந்த நாள்ல இருந்து நம்மளை வழி நடத்துது இந்த உலகத்துல. அதைத்தான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பும் 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவேன்னு வேயுறு தோழிப்பங்கன் என்கிற பதிகத்துல அற்புதமாக தேவாரம் பாடியிருக்காங்க. அப்போ இந்த 9 கோள்கள் நமக்கு ஜாதகத்துல இருக்கிற கட்டத்தை வச்சுதான் தினப்பலன், வார பலன், மாத பலன், கோள்களின் பலன்கள்லாம் நமக்கு சொல்றோம். இது ஒருத்தருடைய விதியில எத்தனை நாள் இருக்குன்னா 120 ஆண்டுகள் இருக்குங்க. 120 வருஷம் ஒருத்தருக்கு ஜாதகம் கணிப்பாங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் தாங்க. ஒருத்தர் கூட, ஒருத்தர் குறைய, ஒருத்தர் புண்ணியம் பண்ணவர், பாவம் பண்ணவர், இவர்கிட்ட சொத்து இருக்க, அவர்கிட்ட இல்லை, இவர் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம், இதெல்லாம் கிடையாது. எல்லா உயிர்களுக்கும் 120 ஆண்டுகள் சமமாக கொடுக்கிறார். ஆனா யார் பூரணமா 120 வருஷம் வாழறான்னா இறைவனையே நினைத்திருக்கிறவன் 120 வயசு வாழுறாங்க. இன்னைக்கு நாம வாழ்ந்த கலியில ஸ்ரீமத் ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர்ல பிறந்து திருவரங்கத்துல சித்தியானாருங்க. அவர் வாழ்ந்த வருடம் எவ்வளவு தெரியுமா? 120 ஆண்டுகள். இன்னைக்கும் அவருடைய சரம திருமேனி அப்படியே அவருடைய ஒரிஜினல் உடம்பு ஸ்ரீரங்கத்துல புடம் போட்டு வைத்திருக்கிறார்கள். தைலத்துல தரிசனம் பண்ணலாம். ஸ்ரீபெரும்புதூர்ல பிறந்தார். நம்ம சைவ சமய பக்த சபையிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர்ல வருஷா வருஷம் ராமானுஜர் உற்சவத்துக்கு இவங்க தான் மண்டபப்படி அங்க பண்றாங்க. அவர் 120 ஆண்டுகள் முழுமையாக வாழ்ந்த துறவி. இப்போ அவருக்கு மட்டும்தான் 120, நமக்கு கிடையாதானா? எல்லாருக்கும் 120 தான் வயது. ஆனால் அவர் முழுக்க இறைவனுக்காக வாழ்ந்ததுனால 120 வருடங்களும் வாழ்ந்திருக்கிறார். நாம நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பதனால நாம் செய்த பாவ புண்ணியங்களின்படி நம்முடைய இந்த உடலை நாம் வைத்துக் கொள்வதா துறப்பதான்றத முடிவை இறைவன் எடுக்கிறான். ஒருத்தர் அப்பா எல்லாருக்கும் ஒன்னாதாங்க பணத்தை கொடுக்குறாரு. 4 பிள்ளைன்னா 4 லட்ச ரூபாய் சொத்து இருக்குன்னா
ஆளுக்கு 1 லட்சம் கொடுக்குறான். ஒருத்தன் 1 லட்சத்தை போய் ஆன்லைன்ல போய் நான் சூதாடுறேன்னு ஆடிட்டு 10 நிமிஷத்துல இந்த 1 லட்சத்தை தொலைச்சிடுறாங்க. இன்னொருத்த 50 லட்சத்தை நான் வீடு வாங்கிறேன், 50 லட்சத்தை செலவு பண்ணிடுறேன்னு 50 லட்சம் சொத்தா மாத்திக்கிறான். 50 லட்சத்தை 50,000 சொத்தா மாத்திட்டு 50,000 செலவு பண்ணிடுறாங்க. இன்னொருத்தன் 1 லட்சத்தை பேங்க்ல போட்டுட்டு மாதம் ஒரு 1000 ரூபாய் வட்டியை வாங்கி சாப்பிட்டுனே இருக்கான். அவனுக்கு ஏற்கனவே சொன்னாப்பல அந்த 1 லட்சம் இருந்துட்டே இருக்குங்க. இந்த 3 பேர்ல யார் புத்திசாலின்னு பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல மொத்தத்தையும் விட்டானே அவனுக்கு பேர் தான் அல்பாயுசுன்னு பேரு. இன்னொருத்தன் பாதியை போட்டு பாதி சாப்பிட்டானே அவன் தான் சராசரி மனிதன் பேரு. 60 வயசு வரைக்கும் பிள்ளை குட்டியை பெத்து வளர்த்து பேரம்பேத்தி பார்த்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறது. முழுமையா இருக்காம பாருங்க பேங்க்ல போட்டு, அவன் தான் ராமானுஜரமாய் இருக்கிற புத்திசாலிகள். அது மாதிரி இந்த 16 ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 61 வருது. அப்போ நமக்கு 120 வருடம். 120 வருடத்துல தமிழ் பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் வருடங்கள் 60 வருடங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், பிரபவ விபவன்னு ஆரம்பிச்சு 60 வருடங்கள் இருக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 2 சுத்து தமிழ் வருடங்கள் வருங்க. 60 + 60 120. அதனாலதான் ஒரு சுத்து முடிச்சுட்டா வாழ்க்கையில ஒரு பாதி நாம் முடிக்கிறோங்க. அப்ப 61 வரும்போது 2வது பாதியை திரும்ப தொடங்குறோம். எப்படி பிறந்த அன்னைக்கு ஆயுஷ ஹோமம்னு நமக்கு அப்பா அம்மா பண்ணி நாம அந்த ஆயுளை வளர்க்கறதுக்காக பண்ணிக்கிறோமோ, அவன் 61ன்றது நம்ம புத்தி தெரிஞ்சதுனால திரும்பி ஒரு சுத்து 60 வருஷம் நம்ம வாழணும்னு திருக்கடவுர்ல போய் 61வது வயசுல 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 60ஆம் கல்யாணம் 61ல தாங்க பண்ணணும். 60 முடிச்சுட்டு 61ல பண்ணணும். அப்போ அதை பண்ணவன வாழ வைக்கிறான். உடனே உக்ர சாந்தி, பீமர சாந்தி, சதாபிஷேகம், எல்லாம் ஆயுஷ ஹோமம் எல்லாம் அங்க போய் பண்ணிக்கிறாங்க. ஸோ திருக்கடவுர்லயே இதெல்லாம் வந்ததுன்னா இதுதாங்க காரணம். எல்லாருக்கும் 120 வருஷம் உண்டு. 61வது வருஷம்ன்றது நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி முடித்து அடுத்த பகுதி நாம் வாழும்போது இறைவனை நம்ம மறுபடியும் வணங்கணும். அதனால அந்த திருக்கடவுர்ல போய் ஆயுஷ ஹோமம் நாம பண்ணிக்கிறோம். பிறந்த போது நம்ம அப்பா அம்மா பண்றா, 61 வயசுல நமக்கே புத்தி தெரியாது, நாம போய் பண்ணிக்கிறோம். இல்ல நம்ம பிள்ளைங்க பண்றான். எப்படி அப்பா அம்மா நமக்கு பண்றாளோ நம்ம பிள்ளைங்க நமக்கு பண்ற 60ஆம் கல்யாணம். இதுதாங்க இப்படி வாழையடி வாழையாக வருகிறதுன்னு பாக்குறோம். அப்படி இந்த மார்கண்டேயர் 16 வயசுல காலமிருத்யுஞ்சயனாக ஜெயித்த உடனே அவர் 108 சிவாலயங்கள்ல நான் உன்னை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாருங்க. அதே மாதிரி 108 சிவாலயங்கள்ல போய் கால மிருத்யுஞ்சயனாக சிவபெருமான் தன்னை காப்பாற்றியதுக்காக உயிர் பிச்சை கொடுத்ததுக்காக தரிசனம் பண்ணாருங்க. அந்த 108 சிவாலயங்கள்ல 108வது சிவாலயம் இந்த திருக்கடவுருங்க. 108 சிவாலயங்கள்ல தரிசனம் பண்ணார் உயிர் பிச்சை கொடுத்ததுக்கு. அதுல 108வது சிவாலயம் இந்த திருக்கடவுர் அப்படின்னு பண்பொழி நன்மறை பாடியாடி பல ஊர்கள் போய் உன் பலி கொண்டுடல் வானும் வானில் ஒளிமல்கிய கண்பொழி நற்றி வெண் திங்களானும் கடவுர் தன்னுள் வெண்பொடி பூசியும் வீரட்டானத்தவன் நல்லனே என்று அற்புதமாக தேவார பாடல் இதற்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். அட்ட வீரட்ட தலங்கள்ல இது ஒரு தலங்க. மொத்தம் 8 தலங்கள்ல அட்ட வீரம் அட்ட தலம். முதல்ல வர அட்டம்ன்றது அஷ்டம்னு சொல்லக்கூடிய அஷ்டமி என்கிற 8 அந்த குறிக்கிறது. அடுத்த அட்டன்றது விளைவித்தன்ற தமிழ் சொல்ல குறிக்கிறது. 8 இடங்களில் வீரம் விளைவித்த தலங்களாக இருக்கு. இதுக்கு அட்ட வீரட்ட தலம். அது என்னன்னு பாத்தீங்களா, திருக்கண்டியூர்ல பிரம்மகிரீஸ்வரரா பிரம்மாவுடைய சிரத்தை கொய்தவராக இருக்கார், அங்க வீரம் விளைவித்திருக்கார். திருக்கோவிலூர்ல வீரட்டானீஸ்வரராக அந்தகாசுரனை வதம் பண்ணிருக்காரு, 2வது தலம். 3வது திருப்பரியலூர்ல தட்சண யாகத்தை சின்ன பின்னப்படுத்தி அவருக்கு ஆட்டு தலையை வச்சிருக்காரு சுவாமி வீரட்டானீஸ்வரரா. அது திருப்பரியலூர், தலையை பறிச்சதுன்னா பரியலூர். 4வது திருவிற்குடி, ஜலந்தராசுரனை வில்லினாலே அவன் தலையை கொய்து சுவாமி வீரம் விளைவித்தா ஜலந்தராசுர சம்ஹாரம் பண்ண மூர்த்தி, ஜலந்தராசுர சம்ஹார மூர்த்தி திருவிற்குடி, அது ஒரு வீரட்டம். 5வது திருவழுவூர் வீரட்டம். இங்க யானையை கொன்று கஜமுகாசுரன் என்கிற அந்த அசுரனை கொன்று அந்த யானத்தோலை எடுத்து சுவாமி போத்துருக்கார். இது 5வது வீரட்ட தலம். 6வது திருக்குறுக்கை, அங்கதான் திருக்குவளைன்னு சொன்னாதான் நமக்கெல்லாம் தெரியும். அதுக்கு தேவார தலம் திருக்குறுக்கைன்னு பேரு. மன்மதனை தகனம் பண்ணி அங்க காமனை எரித்த காமகோட்டியாக சுவாமி இருக்கார். அந்த தலம் வீரம் தலம்.
திருக்குறுக்கை வீரட்டானீஸ்வரன் பேரு. அடுத்தது அப்பர் பெருமானை ஆண்டு கொண்ட திரு அதிகை வீரட்டம். இங்கதான் வந்து சுவாமி முப்புறங்கள் என்கிற முப்புராதிகளை எரித்தார். தேர் வடிவிலே வந்த அந்த தாரகாசுரன், கமலாசுரன், விருத்தின்மாலின்ற முப்புராதிகளை தகனம் செய்த தலம் திரு அதிகை வீரட்டம். இது 7வது தலம். 8வது தலம் காலசங்கார மூர்த்தியா நாம பார்க்கிற திருக்கடையூர் என்கிற தலம். இப்படிப்பட்ட தலத்தில திருவிளையாட புராணத்தில் சொன்னார், கருவி வீழ் காலன் மார்பில் சேவடி கமலம் சக்தி சிறுவனுக்கு ஆயுள் இந்த சேவக பெருமாள் மேய அரைபுணல் பழனமூதூர் என்று திருவிளையாட புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த காலசங்கார மூர்த்தியினுடைய பெருமையை அற்புதமாக பரஞ்சோதி முனிவர் திருவிளையாட புராணத்துல அற்புதமாக தெரிவிக்கிறார். இந்த கோவில் தருமபுர ஆதீனத்தினுடைய திருக்கோவில்கள்ல ஒன்றாக விளங்கக்கூடிய தலமாக இருக்கு. இங்க அமிர்த கடேஸ்வரன்ற சுவாமி திருநாமம், அம்பாளுக்கு அபிராமி என்கிற தலம். இங்க சுவாமியோட அம்பாளுக்கு ஏற்றம் அதிகம். மதுரையிலுடைய மீனாட்சிக்கு ஏற்றம் அதிகமோ அது மாதிரி அபிராமிக்கு இங்க ஏற்றம் அதிகம். அபிராமியினுடைய அருள் தான் இங்க ஜொலிக்கிறது. அமிர்த கடேஸ்வரர் அவர் கைக்குள்ளே அடங்கி இருக்கிறாள், அதனால அபிராமிக்கு ஏற்றம் அதிகம். இங்க இருக்கிற தீர்த்தத்துக்கு அமிர்த தீர்த்தம்னு பேரு. ஏன்னா இந்த தீர்த்தத்துல குளித்து எழுந்தாலே சுவாமி வந்து முக்தி கொடுக்கிறான். அதனாலதான் 5ஆம் திருமுறையிலே நாவுக்கரசு நாயனார் பாடும்போது, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பு நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே என்று பாடல் பாடியிருக்கிறார் நாவுக்கரசு நாயனாருடைய பதிகம். அதுல சொல்றார், பெரும்புலர் காலை மூழ்கி, காலையில அமிர்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு அங்க போய் விளக்கு போடணுங்க, தூபம் போடணும். தூபம் ஏன் போடணும் அப்படின்னா, 63 அடியார்கள்ல 2 பேர் இங்க வாழ்ந்து திருத்தொண்டு புரிந்து முக்தி அடைந்திருக்காரு. ஒண்ணு குங்குளிய கலை நாயனார், 2வது காரி நாயனார். குங்குளிய கலை நாயனார் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மனைவியுடைய தாலியை வித்து குழந்தைக்கு அமுது படைக்கணும்ட்டு அவ்வளவு வறுமை. குழந்தை பசியால அழுத போது தன் தாலியை வித்து அடமானம் வச்சு குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வான்னு அனுப்பினான். இவர் என்ன பண்ணாரு, குங்குளியத்தை வித்துட்டு வரதை பார்த்த உடனே இது இறைவனுக்காகவும்னு தாலி கொடியை அப்படியே அவங்க கையில கொடுத்துட்டு மொத்த குங்குளியத்தை கொடுன்னு வாங்கிட்டு போய் சுவாமிக்கு தூபம் போட ஆரம்பிச்சிட்டாரு. போட்ட உடனே அம்பாள் பார்த்து சொல்ற, அபிராமி அருள். அபிராமி சொல்றா, சுவாமி அங்க குழந்தையெல்லாம் பசியால் அழுதுன்னு இருக்கு, இவன் உங்களுக்கு தூபம் போட்டு இருக்கான், நீங்க வந்து அவன் தான் முட்டாளா இருக்கானா, நீங்களும் அதை ஆனந்தமா ரசிச்சுட்டு இருக்கேன்னா சொன்னா, சுவாமி சொல்றார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இது அவனா பண்ணிட்டு இருக்கான், அவன் குடும்பத்தை கரையேற்றணும் நான் அவனை பண்ண வச்சிருக்கேன். காண்பாரார் கண்ணுதலார் காட்டாக்காலே, அவன் காட்டலன்னா யார் அவனை போய் பார்க்க முடியும்? அதனால நான் இதை வந்து அவனை பண்ண வச்சிருக்கேன், குடும்பத்தை நான் காப்பாற்றணும்னு. ஏன்னா வெறுமை ஒருத்தர் கொடுக்க கூடாது, அவன் ஏதாவது பண்ணி அதுக்காக நான் கொடுக்கணும்ன்றதுனால, அதாவது அழுதால் உன்னை பெறலாமே என்கிறார். சும்மா இறைவன் தரமாட்டான், குறைஞ்சபட்சம் கண்ணீராய் சிந்தனம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குவிப்பது. குறைஞ்சபட்சம் நம்ம கண்ணீரையாவது இறைவனுக்கு காணிக்கையாக்கணும். 10 பைசா எச்சகையால காக்கா ஓட்டலைன்னா சுவாமி மட்டும் எப்படி கொடுப்பார்? நீ அவனை வெறுமை பார்த்துனே இருந்தா அவனும் வெறுமை அவனை பார்ப்பார். நீ பார்த்தது நான் பார்த்துட்டேன் சரியா போச்சுருவார். ஆனா நாம் கொடுத்தால் திரும்ப பெறலாம். கொடுக்க சிவனுண்டு குறைவில்லையே. நாம துளி கொடுத்தா அவன் அள்ளி கொடுப்பான். அதனால சுவாமி சொன்னார், அவனை கொடுக்க வச்சு நான் கொடுக்கணும்ன்றதுனால அவனை கொடுக்க வச்ச. இல்லாத நிலையில கொடுத்தான் பார், தாலி கொடியை வித்து குழந்தை பசிய காட்டிலும் எனக்கு தூபம் போடணும்னு நினைச்சான் பார், அவன் குடும்பத்தை நான் காப்பாத்துவேன்னு உடனே இவனை கூப்பிட்டான் குபேரனை. இவன் என்ன பார்த்துக்கிறான், அவன் குடும்பத்தை நீ பார்த்துக்கோன்னுட்டார். உடனே குபேரன் ஆஹா பெரிய பாக்கியம் சொல்லிட்டு கொண்டு போய் குடுகுடுன்னு போய் அவன் குடும்பத்தை அப்படியே குபேர குடியா மாத்திட்டார். என்னாச்சுன்னா, இவர் வெறும் தாலியை வித்து பால் வாங்கிட்டு போனா 10 நாளைக்கு வேணா அந்த குழந்தைக்கு பால் ஊற்றுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய யாரு காப்பாத்துவா? ஆனா அதே தாலி இறைவனை காக்கிறதுனால என்னாச்சுன்னா, அவன் குடும்பமே குபேர சம்பத்தாய் போச்சு. இனிமே யார்கிட்டையும் வந்து வறுமைன்னு போய் கையெழுந்த வேண்டியதில்லை. அதனாலதான் சொன்னார், கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை. கன்றாத வளமைனா வளமையில குறைச்சலே வராதுங்க. இருக்கிற பணம் குறைஞ்சாதானே பிச்சை எடுக்க போறோம். கன்றாத வளமை குன்றாத இளமை, இளமையும் குறைய போறதுனா 16 வயசு மார்கண்டே.
அபிராபட்டர் பாடல் 22 பாடல் பதிகம் பாடிருக்காருங்க. 100 பாடல் அபிராமி எந்தா பாடிருக்காரு. இந்த ரெண்டும் வேதத்துக்கு சமானங்க. அம்பாளுக்கு சாக்த வேதம் நீங்க படிக்கணும்னா மற்ற வேதங்கள்லாம் தேவையில்லைங்க. இந்த ரெண்டை நீங்க படிச்சீங்கன்னா போதும், வேதம் ஓதியதற்கு ஒப்பு. அதனாலதான் அவர் சொல்றார், அந்த கடைசி பாடல்ல சொல்லும் பொழுது, ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை முக்கண்ணியை தொடுவாருக்கு ஒரு தீங்கில்லையேன்னு. அவள் 3 கண்கள் உடையவள் அப்படின்னா 3 வேதங்கள் தாங்க. 4 வேதம் இருந்தாலும் அதர்வண வேதத்தை நம்ம பயன்படுத்துறதில்லை மனிதர்கள். ஏன்னா அதுல மாரக பிரயோகம்னு சொல்லி மாந்திரீக பிரயோகங்கள்லாம் இருக்கு. அதனால நான் திரைவேத்தியா அப்படின்னு ஆதிசங்கர பகவத், அதாவது ருக்யஜுர் சாமம் என்கிற 3 வேதம் படிச்சா போதும்னு சொல்லியிருக்காரு. அந்த 3 வேதங்களே அம்பாளுக்கு 3 கண்களா இருக்கு. அப்ப முக்கண்ணியை தொடுவாருக்கு ஒரு தீங்கு இல்லையே. அந்த வேதத்தை நான் போய் படிக்க வேண்டியதில்லை, அபிராமி படிச்சுட்டேன்னா பார்த்துட்டேன்னா கண்ணால வேதம் படிச்சதுக்கு ஒப்பு, எனக்கு தீங்கே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த இடத்துல ஒவ்வொரு இடம் ஒரு தலவிருட்சம் விசேஷமா இருக்கும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் படிந்தோருக்கு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரமேன்னு தாய்மானவர் பாடுறாருங்க. இங்க ஜாதி மல்லி பூ ரொம்ப விசேஷங்க. அபிராமிய வெள்ளிக்கிழமையில விளக்கேற்றி வச்சு சேவிக்கணுங்க. நவராத்திரி வெள்ளிக்கிழமை அபிராமியை பூஜை பண்ணுங்க. அந்த வெள்ளிக்கிழமை அபிராமிக்கு விசேஷமான நாள். ஏன்னா தை வெள்ளிக்கிழமையில தான் அந்த அபிராபட்டை காப்பாற்றுறதுக்கு காது தோட்டை வீசி நிலவை வரவழைத்தாள் தை அம்மாவாசை அன்னைக்கு. அப்போ அந்த அபிராமி வெள்ளிக்கிழமை நாயகி அவள். அந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமையில ஜாதி மல்லின்னு சொல்லக்கூடிய ஜாதி மல்லி பூ இருக்கு பாருங்க, அதுக்கு சமஸ்கிருதத்துல பிஞ்சிலம் அப்படின்னு பேரு. பிஞ்சிலம் அப்படின்ற புஷ்பத்துக்கு தமிழ்ல ஜாதி மல்லி, ஜாதி பூன்னுவாங்க. அந்த ஜாதி பூவை அபிராமி உகந்து கொண்டாடுவாள். நவராத்திரில 9 நாள் பெண்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாள் நாய்க்கு ஒரு பூவால அர்ச்சனை பண்ணணுங்க. மகாலட்சுமி தாமரை பூவால அர்ச்சனை, துர்க்கைக்கு அரளியால அர்ச்சனை. இப்படி 9 நாய்களுக்கு 9 நாள் 9 பூ 9 கோலம், இப்படி எல்லாம் 9 வயதுடைய கன்னியா பொண்ணுங்களை கூப்பிட்டு பூஜை இப்படிலாம் பண்ணுவாங்க. அதுல இந்த அபிராமிக்கு வெள்ளிக்கிழமை நவராத்திரி அன்னைக்கு அபிராமியா அந்த குழந்தைய கூப்பிட்டு ஜாதி பூவால அர்ச்சனை பண்ணுங்க. அதனாலதான் ஒரு அபிராமி அம்மை அந்தாதியில ஒரு இடத்துல சொல்றார், சாதி நச்சு வாயகி என் தாயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே என்று அற்புதமா அபிராமி அந்தாதியில சொல்றார். அப்படி நாயகி நான்முகி நாராயணிகை நளினபஞ்ச சாயகி சாதி நச்சு வாயகி என் தாயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே என்று. சாதி நச்சு வாயகி அப்படின்னா சாதிமல்லி பூவை அவள் விரும்பி, நச்சுதல்னா விரும்புதல், விரும்பி ஏற்றுக்கொள்கிறவள் அப்படின்னு தாயானவள். அந்த இடத்துக்கு இன்னைக்கு திருக்கடையூர் போனீங்கன்னா பிஞ்சில வனம்னு பேரு. அது ஒரு சாதிமல்லி பூ காடாகவே இருந்ததுங்க. எப்படி மதுரைனா கடம்ப வனம், கடம்ப பூ வனமா இருந்ததோ அது மாதிரி இது பிஞ்சில வனம்னு பிஞ்சு அந்த சாதிமல்லி வனமா இருந்தது. அந்த காட்டுல மார்கண்டேயர் போய் அந்த புஷ்பத்தை எடுத்து தினம் காலையில கங்கையில தீர்த்தமாடி அந்த புஷ்பத்தை அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணதுனால இரவாத இளமையை கொடுத்தாருங்க. இளமையே தீராம என்னைக்கும் 16ன்னு இளமையோட கொடுத்தாரு. அதனாலதான் அபிராபட்டர் அபிராமி அந்தாதியில பாடும் பொழுது அற்புதமா சொன்னார், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே. அதாவது தெய்வ வடிவம் தரும்னா, இன்னைக்குதான் தெருக்கு 2 பியூட்டி பார்லர் வந்திருக்கு. அங்க போய் எந்த பார்லர்ல போய் பண்ணிக்கலான்னு எல்லாரும் பெண்கள் கூட இப்ப சலூன் கடைக்கு போறதுன்னு இப்பதான் வந்திருக்கு நாகரிகம்னு. ஆனா அந்த காலத்துல ஆண்களே போனது இல்லைங்க. ஏன்னா மார்கண்டேயர் பூவெடுத்து அர்ச்சனை பண்ணா அவர் முகத்துல ஒரு தேஜஸ் வந்துருமா, அப்படியே செக்கச்சவேல்னு அவருடைய முகம் அப்படியே தக்காளி பழமாய் தகதகன்னு ஆப்பிள் மாதிரி கண்ணை வந்துடும். தெய்வ வடிவம் அவருக்கு வந்துருங்க. அப்போ தெய்வ வடிவம் தரும். இறைவனை பார்த்தாச்சுன்னா தெய்வ வடிவம் வந்துடும். இதுக்கு மேல எதுக்கு போய் மேக்கப் தேவையா? தேவையே இல்லையே. அவருக்கே அருள் வடிவம் வந்தாச்சுன்னா முகம் ஜொலிக்க போறது. அது மாதிரி அபிராம பட்டர் சுப்பிரமணிய ஐயர்னு அவருக்கு பேருங்க. அந்த பேரோட
இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பைத்தியக்காரனை போல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாருங்க. ஒரு காவி வேட்டி ஒன்று கட்டிருப்பாரு, அறையில ஒரு வேட்டி இருக்கும், கட்டிக்கிட்டு அபிராமி அபிராமின்னு இந்த திரைப்படத்துல பார்த்துருப்பீங்க, அபிராமி அபிராமின்னு புலம்புற மாதிரி எப்ப பார்த்தாலும் அபிராமி அபிராமின்னு சொல்லிட்டு அந்த கோவிலை சுற்றி வந்து ஒரு சவுத்துக்கிட்ட உட்காந்துருவாரு. அங்க இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு இவ எப்ப பார்த்தாலும் ஒரே வார்த்தையை அபிராமி அபிராமின்னு சொல்லிட்டு இருக்கானே, இதுவா சாப்பாடு போட போறது, தெய்வ நம்பிக்கைன்றது இருக்க வேண்டியதான், ஆனா நம்ம கர்மத்தையும் நம்ம செய்ய வேண்டாமா அப்படின்னு இவர் அதிசய பிறவியா இருக்காரு அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இவன் பைத்தியக்காரன், பித்தன் பித்தன் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டா. ஆனா அவர் சொல்றார், அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தம் எல்லாம் துதிசெய்ய ஆனன சுந்தரவல்லி துணை இரதி பதிசெயமானது அபசயமாக பார்த்தவர் தம்முன் அதிசயமாக வென்றோ வாமபாகத்தை வவ்வியது. என் சுவாமி எப்பேற்பட்டவர்னா அபிராமி அதிசயமான வடிவுடையாள். என்ன அதிசயம் அப்படின்னா, இவர் ஒரு தலத்துல அட்டவீரட்ட தலத்துல திருக்குறுக்கை என்கிற திருக்குவளை தலத்துல மன்மதனை எரித்து காமகோட்டி ஆகிறார். எப்பவுமே ஏற்கனவே அடியன்னு சொல்லியிருக்கேன், இங்கே தொடர்புடையதான் மறுபடியும் சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒரு ராஜா இன்னொரு ராஜா ஜெயிக்கிறாருன்னா அந்த நாட்டுல எது சிறப்போ அதை வீரத்தின் அடையாளமா அந்த மன்னனை வெற்றி கொண்டதுக்கு இவர் எடுத்துட்டு வருவார். அந்த ராஜா தோத்த ராஜா இவர் கையில ஒப்படைப்பான். அது மாதிரி மன்மதன் எதிர்த்து சிவனை எதிர்த்து சண்டைக்கு போனாங்க. அப்போ மன்மதன் தோற்றான், சாம்பல் ஆயிட்டான். இவர் காமகோட்டையா ஜெயிச்சார். உடனே தோத்ததுக்கு அடையாளமா மன்மதன் கிட்ட இருந்த உயர்ந்த பொருள் கரும்பு வில். அந்த கரும்பு வில் தான் மன்மதனுக்கு அடையாளம். கரும்பு கையில வேல் இருந்தா அப்படி முருகன் சொல்றோமோ, அது மாதிரி வில் இருந்தா அவன் மன்மதன்னு சொல்லுவோம். அந்த வில்லை சிவனிடத்துல தோற்றதுக்கு அடையாளமா சிவன் கிட்ட கொடுத்துட்டார். ஆனா சிவன் வச்சிருக்காரா கரும்பு வில்லைன்னா இல்லைங்க, காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்பாள் வச்சுட்டு இருக்கார் கரும்பு வில்லு. அபிராபட்டர் அபிராமி அம்மை பதிகத்திலே சொல்லார், கருப்பு சிலையும் கையில் அணையும் பாசாங்குசமும் திரிபுரையாவது அறிந்தனமே அப்படின்றார். அப்போ கரும்புன்றது கருப்பு சிலை, சிலைனா வில்லுங்க, சிலைனா நீங்க ஐடல்னு அந்த சிலை இல்ல, வில்லுக்கு சிலை என்று தமிழ்ல ஒரு பொருள். சிலக்கை வேடம் அப்படின்னா வில்லால மடிந்த யானை அப்படின்னா, சிலக்கை ராமன், ராமன் வில்லோடு இருக்கான், வில்லேந்திய ராமன், சிலக்கை ராமன் கம்பர் வந்து பாடுகிறார் ராமாயணத்துல. சிலைனா வில்லுன்னு அர்த்தம். அப்போ கரும்பு வில் அப்படின்றத கருப்பு சிலை என்று ஒரு பாடியிருக்கார். ஆனா கரும்பை எப்படி கருப்புன்னு ஆச்சுன்னா, சாதாரண கரும்பு தொடையில போட்டு ஒரு மடி மடிச்சா டப்புன்னு உடஞ்சிருங்க, ஏன்னா அது உடையக்கூடிய கரும்பு. ஆனா அம்பாள் கிட்ட இருக்கிற கரும்பு எப்பேர் கட்ட கரும்புனா சிவனாரோட கையில போய் தங்கிட்ட வந்திருக்கிறதுனால அது கரும்பு இல்ல, கருப்பு என்கிற உறுதித்தன்மையை உடையதா இருந்தது. உடையாதுன்றதுனால மென்மையா இருந்தா உடைஞ்சிடும் கரும்பு, உறுதியா இருந்தா உடையாது கருப்பு அப்படின்னு அதை மெல்லினத்தை வல்லினமாக போட்டு தமிழ் பாடல்ல எவ்வளவு வித்தை காட்டிருக்கா பாருங்க அபிராபட்டர். கருப்பு சிலை அப்படின்னாரு. அப்படி சிவன் மன்மதனை ஜெயிக்க சிவன் கையில கரும்பு சிலை வர, அந்த கரும்பு சிலை அம்பாளை பார்த்த உடனே அவள் அழகுக்கு இவர் தோத்து போயிட்டாராங்க. தோத்த உடனே அம்மா அவன் கடைக்கன் பார்வைக்கு நான் தோத்துட்டேன், தோத்தவன் ஜெயிச்சவாளுக்கு ஏதாவது தரணும், அதனால நான் இப்ப ஜெயிச்சு இந்த கரும்பு வில்ல உனக்கு கொடுத்துடுறேன்னு அம்பாட்ட கொடுத்துட்டாராம். இதையும் அவர் பாடுற, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தாள் என்று ஒரு பாடல் அபிராமி அந்தாதியிலையும், இன்னொரு பாடல்ல திங்கட் பசுவின் மனம் நாரும் சீரடி எங்கள் சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என்று ஒரு பாடல் சொல்றார். திங்கள் பசுவின் மனம்னா இளம் பிறையான சந்திரனுடைய வாசம் வந்து அம்பாளுடைய பாதத்துல வீசுறதாங்க. திங்கள் பசுவின் மனம் நாரும் ஷீரடி, நாரும்னா வாசம், நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே என்று சொல்றோம். நாற்றம்னா வாசனைன்னு அர்த்தம். அப்போ அப்போ நாம என்ன இப்போ எடுத்துக்கிறோம்னா, நாற்றம்னா ஏதோ பேட் ஸ்மெல் எடுத்துக்கிறோம், நாற்றம்னா வாசனைங்க. அதுல வந்து நறுவாசம் துர்வாசம் ரெண்டு இருக்கு. அதனால துர்வாசம்னு ஒரு மனைவி இருக்கார், ரிஷி இருக்கார். அப்ப துர்வாசம் அப்படின்னா அது வந்து கெட்ட நாற்றம், நறுநாற்றம்னா நல்ல வாசனை, கெட்ட வாசனைன்னு ரெண்டு இருக்குங்க. அதாவது துர்நாற்றம் வீசுகிறதுன்னு சொன்னா, அதை இப்ப என்ன பண்றோம், துர்நாற்றம்ல நாத்தம் வீசுதுன்னு சொல்லி நாத்தம்னால துர்நாற்றம்னு எடுத்துட்டோம். நாம அந்த மாதிரி பொருள் எடுத்துட்டோம்.
ஆனா நாற்றம் என்பது வாசனை. நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானேன்னு பாடுறோம். அப்போ இறைவன் என்ன பண்ணார்? திங்கட் பசுவின் மனம் நாரும் ஷீரடி அப்படின்னா வாசம் வீசுகிறது. திங்கள் பசுனா பசுனா குழந்தைங்க, குட்டியா இருக்கிற இளம்பிறை. இளம்பிறையை சூடினவன் சிவன். அவனுடைய அந்த தலையில சூடிய சந்திரசேகரனாய் இருக்கிற தலையில கூடிய இளம்பிறை, மூன்றாம் பிறை அம்பாவுடைய பாதத்துல எப்படிங்க போகும் அப்படின்னா, சுவாமி தலைக்கு மேல அம்பாவை தூக்கி வச்சு கொண்டாடினாராங்க. அதாங்க பொருள். அதுக்கு சுவாமி அந்தரங்க நேரத்துல அம்பாவை தலையில வச்சு கூத்தாடுறா, கங்கையை தலையில வச்சுட்டு இருக்காரு. அம்பாவை தலைக்கு மேல வச்சு கூத்தாடுறார். அம்பாவை தலைமையில ஏத்தி நிக்க வச்ச உடனே தலைமையில இருக்கிற சந்திரன் அம்பாள் பாதத்தை தொட்டு கும்பிடுகிறார். அதான் இன்னைக்கும் அம்பாளை யார் முதல்ல வணங்குற அபிராமின்னா, ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர்த்தம் கோன், போதிற் பிரமன், புராரி, முராரி, புதியமுனி, ஆதிக்குறுபடை கந்தன், கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. முதல்ல வணங்குறவன் சூரியன். ஏன்னா அவன் தான் அம்பாளுக்கு குங்குமம் பொட்டா இருக்கான். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம். அவன் தான் குங்குமம் பொட்டு அம்பாளுக்கு. தீர்க்க சுமங்கலித்துவம் வரணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, குங்குமத்தால அம்பாள் அர்ச்சனை பண்ணுங்க. இது ரெண்டும் பண்ணிட்டு அந்த தாழம்பு குங்குமத்தை எடுத்து, மதுரை மீனாட்சியுடைய குங்குமம் இன்னைக்கு தாழம்பு குங்குமம்னு பேரு. தாழம்பு குங்குமத்தை எடுத்து எட்டுட்டோம்னா தெய்வ வடிவம் தரும். ஸ்டிக்கர் போட்டு வைக்கலாங்க, அலங்காரத்துக்கு தப்பில்லை. ஆனா அது கீழே கொஞ்சம் குங்குமத்தையும், மதுரை மீனாட்சி அம்மன் குங்குமம், அபிராமி குங்குமத்தை வச்சா அந்த குங்குமம் நம்முடைய குலத்தை காக்கும். நெற்றியில் முன் குங்குமமே நிறைய வேண்டும் பாடுறோம் இல்லையா? அப்ப என்னைக்கும் நெத்தியில அம்பாவுடைய குங்குமம் நிறைஞ்சிருக்கணும். அது சூரியன். அதனாலதான் சூரியனே நிறுத்தினார் நலாயினி தன் கணவன் உயிரை காப்பாத்துதுன்னு. காரணம் என்னன்னா, இவன் நெத்தியிலே ஒரு சூரியன் இருக்கு. அந்த சூரியனை பொசுக்கிறதுங்க. உடனே அவர் நின்னுட்டார். நீ அம்பாளுடைய சொரூபம், பெண்கள் எல்லாரும் அம்பாளுடைய சொரூபம். அந்த சுமங்கலிகள் யாரெல்லாம் அபிராமி வணங்குறாளோ அம்பாள் சொரூபம். இவா நெத்தி பொட்டில இருக்கிற அந்த சூரியனே சுடுகிறது சுமங்கலி தன்மையினாலே. அதாவது சூரியனையே நிறுத்தினாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பதிவிரதைகள் நிறுத்தினாள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி இவர் பைத்தியம்னு எல்லாரும் பேசினார். ஆனா இவர் பைத்தியம் இல்லை. இவர் என்ன பண்றார்? தினம் கண்ணை மூடின்னு எப்படி 1 மணி நேரம் சைவ சமய பக்த சபையில உட்காந்து நல்லது கேட்டா நல்லது நம்ம மனசு போகும்போது நிறைவா இருக்கோ, மற்ற நேரத்திலாம் கவலையோட இருக்குங்க. இதே 1 மணி நேரம் நீங்க அரட்டாட்சி பாருங்க, இல்லை டிவி சீரியல் பாருங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி திருப்பி ஒரு 1 மணி நேரம் நீங்க அரட்டாட்சின்னு இருப்பீங்க. அப்ப அந்த கவலை உங்களை பிடிச்சிட்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரி இடத்துல உட்காந்து நீங்க ஒரு 1/2 மணி நேரம் கேட்டு போனாலும் மனசு அப்படியே லேசாயிடுங்க. ஏதோ ஒரு ஆறுதல் வந்த மாதிரி இருக்கும், அப்படியே காத்துல பிறக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நிறைவு வந்துட்டா மாதிரி இருக்கும். இதுதாங்க உண்மையான சத்தியம், இதுதான் உண்மையான வாழ்வு. அப்படி இவர் என்ன பண்ணுவாரு? எத்தனை இருந்தாலும் அங்க போய் உட்காந்துட்டு எதுவுமே பிறக்கும்போது கொண்டு வரல, போகும்போது எடுத்துன்னு போக போறது இல்லை. அம்பாளை தியானம் பண்ணோன்னு போய் ஒரு சவுத்துல போய் சாஞ்சி உட்காந்துருவாருங்க. யாரும் பார்க்காத இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடின்னு தன்னந்தனி இருப்பாருக்கு இது போலும் தவம் இல்லைன்னு மூடி அம்பாளை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாருன்னா, எப்பவுமே பெண் தெய்வங்களை வணங்கும் போது திருமுடியிலிருந்து திருப்பாதம் வணங்கணும் தியானம் பண்ணும்போது. ஆண் தெய்வங்களை வணங்கும் போது திருப்பாதத்திலிருந்து திருமுடி வரையில வணங்கணும். அதனாலதான் திருவடியும் தண்டையும் சிலம்பூடுரோ பொறுவடிவேலும் மறுவடிவான தடம்புயம் 6 குருவடிவாக என் சிந்தை மகிழ குடி கொண்டவேன கந்தர் அலங்காரத்துல அபிராபட்ட திருவடியிலிருந்து ஆரம்பிச்சு திருமுடிக்கு போய் முடிக்கிறார். ஆனா இவர் எப்படி பாடுறாரு? காரலக பந்தியும் பந்தியின் அலங்கலும் கரியபுருவச் சிலைகளும் கர்ண குண்டலமும் முதல் மதிமுக மண்டலமும் கத்தூரி பொட்டுமிட்டு கூரணிந்து இருமாந்த வனமுலைய மேங்கலையும் கோடு சோடான கலமும் முத்தனிகர் தத்தமும் கோடு சோடான கலமும் வாரணிந்திருமாந்த மணமுலையும் மேகலையும் மணிநூபுர பாதமும் வந்தனது முன்னின்று மந்தகாசமமாக என் வல்வினையை மற்றுவாயே 6 மணி வானிலுரை தாரகைகள் போல நிறை ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வர் ஒருபாக மகளாத சுலபாணி அருள்வாமி அபிராமின்னு அவள் காரகல பந்தினா மேகத்தை போல அவளுடைய கூந்தலாங்க. அந்த கூந்தல்ல இருந்து ஆரம்பிச்சு மணிநூபுர பாதம் வரையில தியானம் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ தை அமாவாசைங்க. இந்த தை அமாவாசைக்கு அங்க காவேரி கூடுதுறையில சங்கமம் சொல்லிட்டு காவேரி சங்கமம்னு போய்
சுமங்கலி பெண்கள்லாம் கும்பிடுவாங்க. அப்போ அந்த நாட்டை தஞ்சையை ஆண்ட சரபோஜி ராஜா அப்படின்ற ராஜா இருந்தாங்க. இது 18வது நூற்றாண்டுல இந்த தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்தான். அவன் என்ன பண்ணா, தஞ்சையை தலைநகரா வச்சுன்னு மகாராஷ்டிர வம்சத்தை சேர்ந்த முதலாம் சரபோஜி மன்னன் இந்த தை அமாவாசை அன்னைக்கு இந்த காவேரி கூடுதுறை சங்கமத்தை சேவிக்கிறதுக்காக வந்து காவேரி பூம்பட்டணத்துல அங்க சுவாமி தரிசனம் பண்ணா. இன்னைக்கும் சிலப்பதிகாரம் திருக்கடவுர் பெருமையை பேசுறது. திருக்கடையூர்ல தேர் தேர் ரத வீதின்னு ஒரு வீதி இருக்குங்க. இன்னைக்கும் கோவிலை சுத்தி ரதம் வரக்கூடிய அபிராமியோட ரதம் வரக்கூடிய வீதி. அந்த வீதியில மாதவி வாழ்ந்த வீடு இன்னைக்கு இருக்குங்க. சிலப்பதிகாரத்துல வாழ்ந்த அந்த கோவலனோடு வாழ்ந்த மாதவி வாழ்ந்த இல்லம் இந்த திருக்கடவுர் ரத வீதியில அமைந்திருக்கு. ஆனா அது நினைவில்லமா பராமரிக்கப்படாதனால கண்ணகிக்கு பூம்புகார்ல வந்து கோவிலுக்கு அமைத்தா சேரன் சோழலாது இளங்கோடிகள் அவர்களுக்கெல்லாம் கோவில் சமைத்தார்கள். காவேரி பூம்பட்டணத்துல பூம்புகார்னு கண்ணகிக்கு கோவில் இருக்கு. ஆனா மாதவிக்கு பண்ணல. அது அந்த வீடு பாழடைஞ்சு இன்னைக்கு இருக்குங்க. நீங்க போனா பார்க்கலாம் மாதவி வாழ்ந்த இடம். அதாவது சிலப்பதிகாரம் வந்து திருக்கடவுரை வியந்து பாடுகிறது. சிலம்பும் பாடக்கூடிய இடம். அந்த காவிரி பூம்பட்டினம் தான் கண்ணகி பூம்புகார் வாழ்ந்த தலம். அந்த தலத்துல போய் காவேரிய வணங்கிட்டு அந்த சுவாமியை பார்த்துட்டு பக்கத்துல திருக்கடையூர்ல வந்து தரிசனம் பண்ணால்னு இந்த இடத்துக்கு வரார். வந்த பொழுது அவர் தனியா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். உடனே மன்னன் பார்த்துட்டு, எப்பவுமே எல்லாரும் இருந்தாலும் தனிச்சு ஒருத்தர் இருந்தா அவர் யாருன்னு கேட்பாங்க எல்லாரும். நாமெல்லாம் கூட்டமா இருக்கோம், அவர் மட்டும் தனியா இருக்காரு, அவர் யாரு அப்படின்னு கேட்பான். ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு ராஜா ஒரு போட்டி வச்சாங்க. மனைவிக்கு பயப்படாதவங்கெல்லாம் யாரோ அவங்கெல்லாம் இந்த பக்கம் வாங்க, மனைவிக்கு பயப்படுறவங்களாம் அந்த பக்கம் உட்காருங்க அப்படின்னா. வந்திருக்க 90 பேர்ல 89 பேர் இந்த பக்கம் போய் உட்காந்துட்டாங்க மனைவிக்கு பயப்படுறவங்கன்னு. ஒருத்தன் மட்டும் அந்த பக்கம் உட்கார்ந்தான். ராஜா கூட்டான், பரவாயில்ல மனைவிக்கு பயப்படா ஒத்தனாவது இருக்கேன்ட்டு கூப்பிட்டு, உனக்கு மனைவி மேல பயம் இல்லையான்னா. அவன் சொன்னா, என்னங்க சொல்றீங்க, எனக்கு காது சரியா கேட்காதுன்னா. இல்ல மனைவிக்கு பயப்படாதவனா நீனும் சத்தமா கேட்டாரு. உடனே சொன்னா, இல்ல மனைவி போகும்போது சொல்லி அனுப்பினா கூட்டத்தோட சேராதீங்க, தனியாவே உட்காருங்கன்னு, அதனால தனியா உட்கார்ந்துருக்கேன்னா. அப்பதான் அவனுக்கு தோணித்தான், இவனாவது சிந்திச்சு எடுக்கிறவன் அவன் தீர்மானமே பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. அது மாதிரி இவ தனியா உட்கார்ந்துருக்க உடனே இருக்கிறோம். கல்யாணத்துக்கு கூட நீங்க போய் பாருங்களேன், நம்ம 8 பேர்ல 7 பேர் போயிருப்போம். இந்த கடைக்கு அந்த உங்க அம்மா வரல உங்க அப்பா வரலன்னு வராதவனை தான் கேட்பானே தவிர, இத்தனை பேர் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. வராத ஆளை விசாரிப்பாங்க. அது மாதிரி இவரை பார்த்து கேட்குறாங்க, இவர் என்னங்க தனியா உட்காந்து என்னங்க பண்றாரு கண்ண முடியும்னா. ஐயோ அவர் பைத்தியங்க, அவர்கிட்ட போகாதீங்க. ஒருத்தர் என்ன பண்ணா, கிணத்து மேல உட்காந்துட்டு 56 56 56 56 சொல்லிட்டே இருந்தான். இவன் சும்மா போற என்ன பண்ணா, இவன் 57 சொல்லி கொடுக்கவே இல்லையா, வாத்தியார்கிட்ட கத்துக்கலையா, 56 சொல்லிட்டு இருக்கானேன்னு கிட்ட போய் அவங்ககிட்ட போய், ஏம்பா 56 சொல்லிட்டு இருக்கியே, 57 58 எப்போ சொல்லுவேன்னா. அவன் டக்குன்னு இவனை பிடிச்சு தூக்கி கிணத்துக்குள்ள போட்டு 57 57 57. அப்பதான் இவனுக்கு தோணுது, எத்தனை பேரை கிணத்துக்குள்ள போட்டிருக்கோன்னு அந்த பைத்தியம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதை சொல்லிட்டு இருக்கு. அங்க போய் இவன் தலையை கொடுத்து, ஏண்டா உனக்கு 56க்கு மேல தெரியாதான்னா, தெரியுமேனு தூக்கி அவனை கிணத்துல போட்டு 57 57. அது மாதிரி சிலதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். நாம போய் தலையிட்டோம்னா நம்மளை பைத்தியமாக்கிடுவான். அது மாதிரி பைத்தியம்னா. ராஜா பார்த்தா, அவனை பார்த்தா பைத்தியமா தெரியலையே, ஒரு முகத்துல ஒரு தேஜஸ் தெரியறது. ஊரே ஏசினாலும் அவனுடைய முகம் வந்து தெரியும். அருளுடையோரை முகத்தில் காணத்தகும் கட்சியே கம்பனே என்ற பட்டந்தா பெருமான். அருள் உடையவன முகத்துல பார்த்தாலும் தெரியுங்க. நெற்றி நிறைய திருநீர் எட்டுண்டு நீங்க வச்சுன்னு வாங்க, பார்த்தோன்னே டக்குன்னு சிவாய நமன் கும்பிடுவாங்க. இதே நீங்க பட்ட தலையோட போனீங்கன்னா பைத்திய நகருன்னுவாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தாங்க. அதனாலதான் அவருடைய குங்குமத்தை எட்டுண்டு போனா தெய்வ வடிவம் தரும். தன்னாலேயே கையை கூப்ப தோணுங்க. அவனை பார்த்தாச்சுன்னா ஆலயம் தானும் அடியார் தானும் ஆலயம் என கைதொழுவோமே என்றார். அது மாதிரி கையெடுத்து கும்பிட தோணும், தெய்வ வடிவம் வந்துடும். அவர் ராஜா சொல்றாரு, இவரை பார்த்தா ஏதோ ஒரு தெய்வ சன்னியாசி மாதிரி தெரியுது, நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க, நான் போய் அவர்கிட்டே கேட்கிறேன்னு போறார். அவர் அப்பதான் கண்ணை மூடின்னு, ஞானம் தடைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு என் ஈனம் தன்னை தள்ளி
நான் எனது எனும் மானம் இல்லாமலே துரத்தி இந்திரிய வாயில்களை இறுக புதைத்து நெஞ்சு இருளற விளக்கேற்றியே ஆனந்தமான விழி அன்னமே உன்னை என் அகந்தாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று மேலுற்ற ஆனந்த பாரதியில் ஆழ்கின்றதென்றுதான் ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஷன் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி என நான் என்னைக்குமா மற்ற கவலையெல்லாம் விட்டுட்டு சைவ சமய பக்த ஜன சபையில ஒரு நாளாவது போய் ஆனந்தமா உட்கார்ந்து அபிராமியுடைய அருளை கேட்க போறேன். ஆனந்த பாரதியில் ஆழ்கின்றது என்று காணும் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. உடனே ராஜா தட்டோடனே யாருன்னா உடனே இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டார். அவரை பரீட்சை பண்றதுக்காக என்ன திதி அப்படின்னா அவன் உடனே எப்பவும் ஒளிவடிவாவே அம்பாளை பார்த்துட்டே இருக்கார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் பிரகாசமான ஒளிய பார்த்துட்டே இருக்கிறவருக்கு என்ன திதின்னு கேட்டா பௌர்ணமி அப்படின்ட்டான். அவருக்கு நிறைந்த அந்த மதி இருக்கிறதுனால நிறைமதி முகமெனும் ஒளியாலேன்னு திருப்புகழே பாடுகிறார் அருணகிரிநாத பெருமான். சில பெண்களை பார்க்கும்போது அவர்கள் வைத்திருக்கிற குங்குமமும் திருநீரும் நிறை மதி ஒழும் ஒளியினாலே அந்த சுமங்கலை தன்மை அவங்க முகத்துல ஜொலிக்குங்க. அந்த முகம் அவர் கணவனையும் குடும்பத்தையும் காப்பாத்துன்றார். அப்படி நிறைமதி முகமெனும் ஒளியாலேன்னு அபிராமிட்டு திருப்புகழ்ல பெண்களுடைய கற்பின் திறத்தை ஏற்றி ஒரு பாடல்ல பாடுகிறார். அப்படி இவருடைய அந்த தியானத்தை பார்த்த உடனே இவர் அம்பாளை நினைச்சுட்டு இருக்கார். அம்பாளுடைய முகம் அப்படியே ஞானம் தடைத்த ஸ்வரூபமா இருக்கு. அந்த ஆனந்த பிரகாசத்துல பௌர்ணமின்னு விட்டாரு. ராஜா பார்த்தா ஏண்டா நீங்க முழு அமாவாசை இன்னைக்கு போய் தை அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்றான். முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரின்னு ஒண்ணு சொல்லுவாங்களே அது இவர் தாங்க பண்ணாரு. அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி ஆகுமா? ஏதோ ஒரு துதி முன்ன பின்ன 3ஆம் பிறையே 4ஆம் பிறைன்னு சொன்னீங்கன்னா ஏதோ கொஞ்சம் தேஞ்சிருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாத 0க்கு 100 மார்க்குன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்னா முன்னாடி 1 போட்டு 0 போட்டா 100 ஆக போகுது. அவ்வளவுதானே. 0க்கு 100க்கும் என்னங்க வித்தியாசம்? முன்னாடி ஒரு 10 போட்டா 100 ஆக போகுது அப்படின்னு இவன் என்ன சொன்னா நான் 0 இல்ல 100 என் கண்ணுக்கு இது 100 தான் அப்படின்னா பௌர்ணமின்னா. உடனே மன்னன் சொன்னா யார் கேட்கிறேன்னு தெரியுதான்னு அவனை உலுக்கி பார்க்க சொல்றான். ஐயா நீங்க யாருன்னா நான் இந்த நாட்டு மன்னன். ஒரு மன்னன் கேட்கிற நீ பாட்டுக்கு அமாவாசைக்கு பௌர்ணமின்ற நீ சொன்னது மட்டும் இன்னைக்கு பலிக்கலைன்னா உன்னை நான் உன் உயிரை எடுத்துருவேன் சிரச்சேதம் பண்ணுவேன்னா. உடனே பயந்தான். பயந்துட்டு சொல்றான் சொன்னத பொய்யும் மெய்யென்று இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளேன்னு அபிராமி அம்மை அந்தாதியில பின்னாடி சொல்றார். சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உன் மெய்யருளே பித்தரென்று விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து கரும்பிற் கனத்து மொழி தடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. என்ன எல்லாரும் பைத்தியக்காரன்னா ஆனா நான் எப்படி ஆனேன்? உன்னுடைய ஆனந்த பிரகாச முகத்தை பார்த்து மொழி தடுமாறி இன்னைக்கு பழச நினைச்சுட்டு பௌர்ணமியே இன்னைக்கு பௌர்ணமியாவே இருக்கு. எப்படி மார்கண்டேயன் சிவனை பிடிச்சதுல இருந்து 16ல அவருடைய வாழ்க்கை ஆயுள ஸ்டாப் பண்ணிட்டார். எப்பவும் அந்த 16 இருக்கு. அது மாதிரி இவர் பௌர்ணமியில தியானத்துல உட்கார்ந்தவர் அமாவாசையே வந்துருது. ஆனா இவர் உட்கார்ந்த பௌர்ணமியே அம்பாள் பார்த்துட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு அவருக்கு பௌர்ணமி தான். அப்ப பௌர்ணமின்னு இது இந்த பாட்டுல சொல்றாருங்க. கரும்பிற் கனத்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்னேன், கரெக்டு. மறுநாள் பிரதமை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்னேன், சரி இன்னும் மீதி திதி இருக்கு போல இருக்கு, பௌர்ணமி பாதி நாள் பின்னி இருக்கு போல இருக்குன்னு ஒத்துட்டேன். அடுத்து 2வது நாளும் பௌர்ணமின்னு இப்ப அமாவாசை வந்துட்டு இப்பவும் பௌர்ணமினே சொல்லிட்டு இருக்கேன், நீ பைத்தியம் நான் எல்லாரும். ஆனா இல்ல, நான் பௌர்ணமி அன்னைக்கு கண்ணை மூடி அபிராமி பார்த்தேன். அன்னையில இருந்து எனக்கு பௌர்ணமி தான். நான் கண்ணை முடிச்சு வேற நாளுக்கு டிராவல் ஆனாதான் எனக்கு பிரதம திதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி இதெல்லாம் அமாவாசை வரணும். நான் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கேன் பௌர்ணமிலேயே. அப்போ நான் பௌர்ணமி தான் எனக்குன்னா இவர் சொன்னார், இந்த கதையெல்லாம் இங்க விடாதே. பௌர்ணமினா வானத்துல முழு நிலவு வரணும், அதுதான் பௌர்ணமி. உன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் முடியாது. உன் மனசுல பார்த்ததை விண்ணில வர வைத்தியானா நம்புறேன்னா. இவர் ஒன்னே பார்த்தார், ஒண்ணு நான் சொன்னது சத்தியமாகணும், இல்லைன்னா நான் அக்னியில விழுந்து உன்னோட வந்துடணும். ஏன்னா
நான் வந்து மயிர் நீப்பின் வாழா கவரிமான் போலேன்னு சொல்லுவா. மாந்தர் உயிர் நீப்பர் அப்படின்னு, நான் வந்து இந்த அவமானப்பட்டுட்டேன்னா அதோட வாழக்கூடாது, சொல்லு சத்தியமாகணும். அதனால அபிராமி சமயம் நன்றே. பின்னாடி இருக்கிறவனும் திட்டுவான், இவன் பைத்தியகாரமாய் பேசிட்டு போயிட்டான், ஆனா அபிராமி பேரை வச்சுன்னு பேசினான் பத்தியா, அன்னைக்கு அம்மாவாசை மன்னங்கிட்ட அவமானப்பட்டான்னு நாளைக்கு தீர்ப்பு எல்லாரும் சொன்னான்னா இது என்ன திட்டுறது இல்ல, உன் பேரை நான் வச்சுருக்கேன் பேர் அபிராமி பட்டர்னு, அதனால உன்னையும் சேர்த்து திட்டுவான். அதனால அந்த அம்மா பேரை நம்பினா இப்படிதாங்க பைத்தியக்காரனா ஆகணும்னு சொல்லிடுவான். அதனால இது நீ பார்த்துக்கணும்ட்டாள். அதோட என்ன பண்ணார், 100 கைத்தை எடுத்து ஊஞ்சல் மாதிரி ஒரு உரி மாதிரி கட்டினார். கீழே பெரிய அக்னியை மூட்டினார், விறக போட்டு மூட்டிட்டு அந்த தீ மேல ஏறி நின்றுட்டு தாரமற்கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேடும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே தாரமருமேனி கணபதியே நிற்க கட்டுரையே. கணபதி காப்பில இருந்து ஆரம்பிச்சு உதிக்கின்ற தெங்க திரு உச்சி திலகமுடவுடையோர் உதிக்கின்ற மாது வம்போது மறக்க மறு உதிக்கின்ற மின்கொடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தனும் விழுத்துணையே. ஒரு பாட்டு பாடினோன்னு கையில் அறுத்துருவாரு. 100 கைத்தால உரி கட்டிண்டு அதுல உட்காந்து ஒரு பாட்டு பாட கயிறு அறுத்துனே வர்றாரு. கீழே இருந்து நெருப்பு ஜொலிக்கிறது. 100 கயிறு அறுந்ததுன்னா ஒரு நெருப்புல விழுந்து சாகணும். அப்படி ஒரு கணக்கு வச்சுட்டு 100 பாட்டு பாடிட்டு நான் நெருப்புல விழுந்து அம்மா உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு பாடினே வர்றாரு. அம்மா ரசிச்சு கேட்டுட்டே இருக்காரு, நன்னா இருக்க, இன்னொரு பாட்டு பாடுறான், இன்னொரு பாட்டு. சில பேர் ஒன்ஸ் மோர்னா இது சுமாரா இருக்க, இன்னொரு தடவை ட்ரை பண்ணா நல்லா வருதா பார்க்கலான்னு ஒன்ஸ் மோர் கேட்பா. அது மாதிரி இந்த பையன் பாடுறானே, இன்னொரு பாட்டுன்னு அவன் தலையை ஆட்டின்னு நன்னா இருக்கலாம். இவருக்கு என்ன பாவம்னா ஒரு கயிறா குறைஞ்சுட்டே இருக்கு, மொத்தமே 100 தானே கட்டியிருக்கு. அம்மா இப்படி நன்னா தலையாட்டி கேட்பான்னு தெரிஞ்சா இன்னொரு 100 கயிறு சேர்த்தாலும் பெட்டிங் போட்டுன்னு வந்திருப்பேன். இவ பாட்டுக்கு ஆனந்தமா ரசிச்சுட்டு இருக்கா. ஆனா எனக்கு வைத்த கலக்கிறதே ஒரு கயிறா வெட்டும் போது உயிர் போகுமோ, மார்கண்டையனை எப்படி அப்பா காப்பாத்தினாலோ அது மாதிரி என்ன அம்மா காப்பாத்துவாளான்னு ஒரு பயத்திலேயே பண்றார். 76வது கயிறு அறுக்க போறாருங்க. விழிக்கே அருள் உண்டு வேதம் சொன்ன மொழிக்கு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து ஆழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே. அம்மா இந்த உலகத்தோடு என்ன வாழ வைக்காதே, என் விழிக்கு அருள் இருந்தால், அபிராமி அருள் இருந்தால் நீ இன்னைக்கு பௌர்ணமி வரவழைத்து காட்டணும். அப்பதான் உன் விழிக்கு அருள் இருக்கு என்பதை நானும் ஒத்துக்கொள்வேன், உலகம் ஒத்துக்கொள்வேனா. உடனே அம்மா சொன்னா, கோச்சிக்காதரா குழந்தை, நீ பாடக்கூடிய ஒவ்வொரு பாடலும் அமுதமா இருந்ததுனால இது அமிர்த தலம், அமிர்த தீர்த்தம், அமிர்த கடேஸ்வரர், அமுதவல்லி, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அதனால அமிர்தமா நான் கேட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் உன்னை காப்பாத்தாம நம்பினாருக்கு நடராஜன் கைவிட மாட்டேன், நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு காது தோட்ட கைட்டினா வானத்துல வீசினார். வீசின உடனே முழு நிலவை கொண்டு வந்தாள். உடனே அபிராமியுடைய அருணனாலே பொடியாறு மேனியனே புலி 100 ரூபால் பொருந்த மடிவார் மூவிலைவேல் வளரங்கையின் மங்கையுடும் கடியார் கொன்றையனே கடவுள் வந்ததனுள் வீரட்டு தியம் அடிகே என்னமுதே எனக்கார் துணை நீ அல்லதேன்னு சுந்தரமுத்து சுவாமி 7ஆம் திருமுறை பாடுறார். அப்படி அந்த மதியை வரவழைத்து மதியால் வித்தகனாகி என்னும்படியாக மனதால் உத்தமனாகின்னு அருணகிரிநாதர் பாடுகிறார் போலே முழு நிலவை வரவழைத்து அவரை வாழ வைத்தவர். அதனாலதான் அபிராமியினுடைய பட்டறையுடைய பாடல் அபிராமி, அந்த அபிராமி அம்மை பதிகத்தை யார் பாடுறாளோ அவர்களுக்கு அபிராமியினுடைய அருள் இந்த சைவ சமய பக்த சபையில கேட்டாலும் கிடைக்குங்க. எப்படி கிடைக்கும்? 16 செல்வங்களும் கிடைக்கும். என்ன 16 செல்வம்? கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுவாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத பழமையும் கழுவினியிலாத உடலும் செலியாத மனமும் பகலாத மனைவியும் தவடாத கீர்த்தியும் தாழாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத போலும் துன்பமில்லாத வாழ்வும் தொய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாடி அரிதுகிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஷர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி என இங்கே வந்திருந்த அனைவரும் 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அபிராமி சமேத
அமிர்தகடேஸ்வருடைய பாதங்களை வணங்கி அவருடைய மலரடிகளை வாழ்த்துவோம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய் ஞானத்தவம் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம பார்வதி பதகே. தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். சிவச்சிதம்பரம்.